பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்து நாமத்துல எல்லாரும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு போறதுக்கு முன்பதாக, இது இந்த மாதத்துடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? ஸோ இந்த மாதத்துடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்தா நம்ம ஒரு விஷயம் பார்ப்போம். என்ன அப்படின்னா, இந்த மாதத்துடைய வார்த்தை தியானம். ஸோ அதாவது வேர்ட் ஆஃப் த மந்த் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இந்த மாதத்துல எந்த ஒரு வார்த்தையில நம்மளுடைய தியானங்கள் இருக்க போகிறது, எந்த தலைப்பின் கீழே நம்ம லேர்ன் பண்ண போறோம் அப்படின்றத நான் ஸ்கிரீன்ல போட போறேன். எக்ஸைட்டடா காத்துருங்க. கர்த்தர் நம்மளோட இந்த வார்த்தையின் மூலமா பேசுவார். ஹalleluya. ஓகே, ஸ்கிரீன்ல போட்டுக்கிது பாருங்க. கீழே பிக்சர் இருக்கு. அப்படியே நெஞ்சில கை வச்சுன்னு ஒரு பிக்சர் இருக்கு. என்ன போட்டிருக்கு அப்படின்னா, வேர்ட் ஆஃப் த மந்த் ஃபார் செப்டம்பர். செப்டம்பர் மாதத்தின் வார்த்தை தியானம் எதை குறித்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த இயர் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம நிறைய அப்கிரேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த இயரே நம்மளுக்கு இயர் ஆஃப் அப்கிரேட். அந்த அப்கிரேட் எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில் நான் பார்த்துட்டு வரேன். உங்களுடைய வாழ்க்கையும் நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்மளோட இணைந்து பயணிக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய வாழ்க்கையிலும் அந்த அப்கிரேடை பார்த்துட்டு இருக்கோம். நிறைய விதமான அப்கிரேட் நம்ம கடந்த கடந்த காலங்களில் பார்த்தோம். இன்றைக்கு இந்த மாதம் நம்ம பார்க்க போகிற அப்கிரேட் என்ன அப்படின்னா, அப்கிரேட் டு சின்சியாரிட்டி. இந்த சின்சியர் அல்லது சின்சியாரிட்டி அப்படின்ற வார்த்தையை நம்ம நிறைய இந்த மாதம் முழுவதும் நம்ம தியானிக்க போகிறோம். சின்சியர் அல்லது சின்சியாரிட்டி, அப்கிரேட் டு சின்சியாரிட்டி என்ற வார்த்தை பிக்சர் அதுல போட்டிருக்கு பாருங்க. நெஞ்சில கை வச்சு போட்டிருக்கு இல்லையா? ஸோ இந்த பிக்சர் இங்க செஸ்ல இப்படி கை வைக்கிற மாதிரி, இப்படிதான் என்ன அர்த்தம் அப்படின்னா, நிஜமாலுமே தான் ரொம்ப சின்சியரா இருக்கிறார், ரொம்ப உண்மையா சொல்றேன், மனசாட்சியத்தோடு சொல்லுவாங்களே, சின்சியரா இருக்கிறாங்க, உண்மையா இருக்கிற உண்மை. ஆக்சுவலா சின்சியர்ன்றதுக்கு ஏற்ற தமிழ் வார்த்தை டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தா உண்மைன்னு வருது. உண்மை அப்படின்னு எடுத்துக்கலாம், நேர்மை அப்படின்னு எடுத்துக்கலாம், கரெக்ட் தான். பட் சின்சியர் என்ற இங்கிலீஷ் வார்த்தைக்கு ஈக்குவலான தமிழ் வேர்டு எனக்கு கிடைக்கல. சின்சியர் சொன்னா நம்ம ரொம்ப சின்சியரா இருக்கிறாருப்பா அப்படி சொல்லுவாங்க. சின்சியர் சிங்காமணி அப்படின்லாம் கலாய்ப்பாங்க. சின்சியரா இருக்கிறது எல்லா இடங்களிலும் ரொம்ப முக்கியம். சின்சியரா இருக்கிறது நம்மள வாழ்க்கையில பெரிய பெரிய உயரங்களுக்கு நம்மள எடுத்துட்டு போவோம். எஸ்பெஷலா வேலை சம்பந்தமான காரியங்கள், ஊழியம் சம்பந்தமான காரியங்களை இந்த சின்சியரான ஊழியக்காரர்கள், சின்சியரான வேலைக்காரங்களாம் உயர்வான இடங்கள்ல ஆண்டவர் தூக்கிட்டு போயிடுவார். அது சின்சியாரிட்டிக்குள்ள ஒரு மகிமை. ஸோ இந்த மாதம் முழுவதும் நிறைய விதமான சின்சியாரிட்டி பார்க்க போறோம். சின்சியர்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும். எதுலலாம் சின்சியரா இருக்க போறோன்றது தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம தியானிக்க போகிறோம். நீங்களும் எங்களோட இணைந்து பயணிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த வாரம் நம்ம சப் டாபிக், ஓகேவா சார், சின்சியர் அப்கிரேட் டு சின்சியாரிட்டின்றது டாபிக் ஆஃப் த மந்த். சப் டாபிக் என்ன அப்படின்னா, நம்பர் ஒன், இந்த வாரத்துடைய சப் டாபிக் என்னன்னா, சின்சியாரிட்டி இன் வெயிட்டிங். காத்திருக்கிறதுல எவ்வளவு முக்கியமா, எவ்வளவு நேர்மையா இருக்கணும், காத்திருப்பதில் எவ்வளவு சின்சியரா இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த வாரத்துடைய லேர்னிங். உதாரணத்துக்கு, நீங்க சின்சியரா இல்லையானா, இப்ப என் பக்கத்துல என் மனைவி என்ன பண்ணுகிறாங்கன்னா, முக்காடெல்லாம் போட்டுக்கின்னு நோட்ஸ் எடுத்துனுங்கிறாங்க. பாத்தீங்களா, பக்கத்துலயே இருக்கிறோம். என் பக்கத்துல உட்காந்து அது ஒரு சின்சியாரிட்டி குடிக்குது. என்ன அப்படின்னா, ஆன்லைன் சர்வீஸ் தானே, சபையில் யாருக்கும் யாரு பாக்குறா அப்படிலாம் இல்லை. இப்ப அந்த மாதிரி நீங்களும் அந்த பக்கம் ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் நான் உங்களை பார்க்க முடியலன்றாலும், நீங்களும் அந்த நோட்ஸ் எடுக்கிற அளவுக்கு நீங்க இருந்தீங்கன்னு வைங்களேன், கர்த்தருடைய வார்த்தையை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க ரொம்ப ரொம்ப சின்சியரா இருக்கிறீங்க. எதுலன்னா எஸ்ஐசியில் அப்படின்னு அர்த்தம். இந்த டைமிங்குள்ள வராங்க பாருங்க, 7 o'clock ஷார்ப்பா 7 o'clock அந்த ஓப்பனிங் ப்ரேயர், அவங்கலாம் சபைக்கு, இந்த சர்ச்சுக்கு சின்சியரா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அது போல ஒவ்வொரு இடத்துல நீங்க சின்சியரா இருக்கிறீங்க. இந்த நாள்ல நம்ம பார்க்க போகிற தியானம் என்ன அப்படின்னா, சின்சியாரிட்டி இன் வெயிட்டிங். எந்த விதமான காத்திருத்தல்ல நம்ம சின்சியரா இருக்கணும் அப்படின்றத ஒரு பைபிள் பேசேஜ் மூலமா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக, எதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, சின்சியாரிட்டி இன் வெயிட்டிங் ஆன் காட்ஸ் அரைவல். அதாவது கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது, அவருக்காக காத்திருக்கிறதுல சின்சியரா இருக்கணும். நான் ஸ்டார்டிங்ல தலைப்பு சொல்லும் போது வெயிட்டிங் அப்படின்னு சொல்லும் போது, வேற எதுக்காக காத்திரு இல்ல இல்ல, கர்த்தருடைய வருகைக்காக நம்ம எல்லாருமே காத்திருக்கிறோம். அதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்க காத்திருக்கிறதுனால தான் எஸ்ஐசி எல்லாம் வரீங்க. ஏன்னா சர்ச்சுக்கே போக மாட்டாங்க மக்கள், ஆன்லைன் ஆராதனைலாம் வாய்ப்பே கிடையாது. இதுக்கு வரீங்கனாலே உங்களுடைய உண்மைத்தன்மை இதுல இருக்கு, ஒரு சின்சியரிட்டி இருக்கு. நீங்க காட ஹானர் பண்றீங்கன்னு அர்த்தம், நீங்க சர்ச் ஹானர் பண்றீங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு விதத்துல மார்னிங் அட்டன் பண்ண முடியாதவர்கள் செகண்ட் சர்வீஸ் ஆகாது இதுல வந்துடுறீங்க, ஓகேவா? சில பேர் ஆக்சுவல் செகண்ட் சர்வீஸா வரீங்க, மார்னிங்கும் அட்டன் பண்ணிட்டு செகண்ட் சர்வீஸ் மாதிரி அட்டன் பண்றீங்க. ஸோ உங்களுடைய சின்சியாரிட்டியை கர்த்தர் பாக்குறாரு. அதுக்கு உண்டான ஆசீர்வாதங்களும் அதற்கு உண்டான ஹானரும் கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பிளஸிங்ஸும் நான் அவங்க மேல பேசுறேன். பட் இந்த நாள்ல நம்ம பார்க்க போறது எக்ஸ்டர்னல் இல்ல, உங்களுக்கும் கர்த்தருக்கும் மாத்திரம் அறியப்பட்ட அந்த காத்திருத்தல். கர்த்தர் வரப்போறாரு, கர்த்தருடைய வருகை மிக 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 சமீபமா இருக்குது. இத்தனை நாட்கள், கடந்த வருடங்கள் முன்பதாக
நம்மளுக்கு நிறைய ஊழியக்காரங்க வந்து கர்த்தர் வர போகிறாரு, கர்த்தருடைய வருகை குறித்து நிறைய பிரசங்கங்கள் நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம். அது எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துருக்கீங்க எனக்கு தெரியாது. நான் சொல்றேன், ரொம்பலாம் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா இதைதான் பல வருஷமா சொல்லிருக்கிறாங்க, வரும்போது வரட்டும் ஆகட்டும். நான் வந்து கன்சிஸ்டண்டா நான் செய்யறத மட்டும் நான் செஞ்சுட்டே இருக்க போறேன்ற ஒரு இது இருக்கும். பட் இப்போ வந்து காலங்கள் ரொம்ப ரொம்ப கொடிய காலமாயிடுச்சு. பைபிள்ல சொல்லப்பட்ட அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது. இஸ்ரேல் நாட்டில் நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்தா வெரி ஃபியூ இயர்ஸ், லெஸ் தென் ஒரு 10 இயர்ஸ் ஒரு 5 to 10 இயர்ஸ்க்குள்ள அவர் வர 100% வாய்ப்பு இருக்கு. வரலன்னா பிரச்சனை இல்லை, நல்லா சந்தோஷமா வாழ்ந்து ஆசீர்வாதமா வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்பட்டு இன்னும் 100 வருஷம் கழிச்சு வந்தா அது பிரச்சனை இல்லை. சீக்கிரம் வந்துட்டாருன்னா ரெடியா இருக்கிறோமா, அதுதான். அதை குறித்து தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். எதுல எஸ்ஐசி திருச்சபை சின்சியரா இருக்கணும் அப்படின்னு நான் என்கரேஜ் பண்றேன் அப்படின்னா, காத்திருத்தலில் சின்சியரா இருக்கணும். எதுக்கு? கர்த்தருடைய ரகசிய வருகை. ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் த செகண்ட் கமிங் ஆஃப் கிரைஸ்ட். அதாவது அவர் வந்து பகிரங்க வருகையை பத்தி நான் பேசவே போறது இல்லை. நம்மளுடைய மைண்ட் ஃபர்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் நம்மளுடைய கிறிஸ்டியானிட்டியில எது இருக்கு அப்படின்னா, கர்த்தருடைய ரகசிய வருகையில ராப்சர் சொல்லுவாங்க, ஒரு செகண்ட் டக்குன்னு எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்படும்ல, அதற்காக ப்ரிப்பேர் ஆகுது. அதுல விடுபட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்துவ ஆட்சியில 7 வருஷம் உபத்திர காலம், அதுல 3.5 வருஷம் உபத்திர காலம், மிச்சம் 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலம். இதெல்லாம் எதுக்குன்றேன்? இதெல்லாம் எனக்கெல்லாம் ஒரு பாஸ்டரா மட்டும் இல்ல, ஒரு விசுவாசியா, ஒரு ஆத்மாவா இந்த கொடிய காலம்லாம் எனக்கு தேவையே இல்லை. நான் ரொம்ப சீரியஸா இதை அப்ரோச் பண்ணி ரொம்ப சின்சியரா இந்த வார்த்தைகளை ரொம்ப சின்சியரா எடுத்துட்டு ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்னென்ன காரணம் என் சைட்ல இருந்து செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்வேன். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்ப ஏசப்பாவுடைய சிலுவை மரணம் எதை குறிக்குதுன்னா, அவர் வந்து நமக்கு ரட்சிப்பு கொடுக்க வந்திருக்கிறாரு. ரட்சிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரட்சிப்பு நிறைவேற நம்ம வந்து பிரயாசப்படணும்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. ஸோ அட்ஸ் அ ப்ராசஸ். ஓகேவா? ஏசப்பா ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாரு, நம்மளும் ஒரு வேலையை செய்யணும். நம்ம 2 பேரும் சேர்ந்த வேலை வந்து பரலோகத்துல போயிட்டு ஜட்மெண்ட்ல போய் அவர் என்ன பண்ண போறாருன்றதுதான் அல்டிமேட் கிளைமேக்ஸ். அதுக்கப்புறம் 1000 வருட அரசாட்சியில் நமக்கு என்னென்ன பொறுப்புகள் கொடுக்க போறோம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் பிக் ஸ்டெப் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன இருக்க போகுது அப்படின்னா, எல்லா கிறிஸ்டியன்ஸ்க்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா, கர்த்தருடைய ரகசிய வருகை. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாள் ஆவியானவர் நமக்கு சொல்ல வருவது என்னவென்றால், கர்த்தருடைய வருகை ரொம்ப ரொம்ப சமீபமா இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே அவருடைய அறைவலுக்காக காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும்? ரொம்ப ரொம்ப சின்சியரா காத்திருக்கணும். யார மாதிரி காத்திருக்கணும்னு பார்க்கலாமா? மத்தேயு 25 அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் வரைக்கும் நம்ம நிறுத்தி நிதானமா ரொம்ப ஸ்லோவா தியானிக்க போகிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு கதை. மேத்யூ சாப்டர் 25 verses 1 to 13. நானே படிக்கிறேன். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு, அண்டர்லைன், தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். இப்போ நான் வந்து ஒவ்வொன்றா பிரேக் டவுன் பண்ண போறேன். இந்த வசனங்களை வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து வேற விதமா இன்டர்பிரேட் பண்ண போறேன். ஸோ என்னோட கூட சேர்ந்து இணைந்து பயணிங்க. நிறைய மெட்டாஃபர்ஸ் யூஸ் பண்ணோம், நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணோம். எல்லாருமே ஆக்டிவா கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு, ஏதோ ஒரு காரியத்தை வந்து இவங்க ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க, ஏதோ ஒரு காரியத்தை வந்து இவங்க பிடிச்சிட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க வெயிட் பண்றாங்க. என்ன? தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு அப்படின்னு. இதை வந்து இந்த தீவட்டி அப்படின்ற வார்த்தை அந்த ஒரு லேம்ப் இங்கிலீஷ்ல இருக்கு. அந்த லேம்பை வந்து நான் எது கூட கம்பேர் பண்றேன் அப்படின்னா, நம்மளுடைய விசுவாசம், அது கூட நான் கம்பேர் பண்றேன். நெக்ஸ்ட் ஒரு விஷயத்தை கூட கம்பேர் பண்றேன், அதை நான் அடுத்த வசனத்துல நான் சொல்றேன். இன்றைக்கு இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு விஷயத்த கையில பிடிச்சுன்னு இருக்கிறோம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய விசுவாசத்தை கையில பிடிச்சிருந்தா இந்த சபையை அட்டன் பண்றோம். விசுவாசம் இல்லாதவர்கள் சபைக்கு வந்து பிரயோஜனமே கிடையாது. நான் சொல்றது வந்து கர்த்தர் மேல 100% அதை பத்தி பேசல. நான் வந்து கர்த்தரை விசுவாசிக்கிறேன், இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று அந்த விதமான விசுவாசம் இருக்குல்ல, அவர் தான் ரட்சகர்னு, அதை பத்தி பேசுறேன். சோ ஏதோ ஒரு விஷயத்த ஹோல்டிங், தீவட்டிகளை பிடித்து கொண்டிருக்காங்களாம். இதனால நம்மளுடைய விசுவாசத்தை பிடிச்சு கொண்டு, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன்ப்பா, என் வாழ்க்கை நீங்க தான் பார்த்து, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபெய்த்தை கேரி பண்ணி நம்ம போயிருக்கோம் இல்லையா, அது கூட நான் கம்பேர் பண்றேன். ஃபெய்த் வச்சுட்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட விச் மீன்ஸ் மணவாளன் ஒருத்தர் இருக்கிறாரு, நம்மளாம் மணவாட்டிகள். நம்ம கூட தான் அப்படியே கம்பேர் பண்ண பாரு இந்த கதையை. ஓகே, மணவாளன் இருக்கிறாரு இயேசு கிறிஸ்து, அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட அப்படின்னா என்னன்னா, புறப்படுறாங்க, விச் மீன்ஸ் they have already started the journey. ஓகேவா? ஆல்ரெடி they are in a journey. நம்மள போலதான் ஆல்ரெடி நம்ம ஒரு கிறிஸ்டியன் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம். இனிமேல் தான் பிரதர் ஆரம்பிக்கலாம்னா நீங்க எஸ்ஐசி மோஸ்டா வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா நியூ பிலீவர்ஸ்லாம் ஆன்லைன் சர்ச்லாம் அட்டன் பண்றேன். எந்த அளவுக்கு இது வரைக்கும் நியூ பிலீவர்ஸ், கர்த்தர் அறியாத பிற மத எந்த விதமான விசுவாசிகளும் நம்ம வரல.
அதனால அந்த டேட்டா வச்சு நான் பேசுறேன். மைட் பி ஆன்லைன்ல கேட்கலாம். உங்களை நான் பிளஸ் பண்றேன் இயேசு நாமத்துல. பட் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட அப்படின்னா நான் எதை கூட கம்பேர் பண்றேன் அப்படின்னா, ஏதோ ஒரு ஜேர்னில ஆல்ரெடி இருக்கிறாங்க. நான் கம்பேர் பண்றது வந்து கிறிஸ்தவ ஜீவியத்துல, கிறிஸ்தவ லைஃப்ல ஆல்ரெடி வாழ்ந்துருக்கு. நீங்களும் நானும் நான் கம்பேர் பண்றேன். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு, எதை வச்சுட்டு? விசுவாசத்தை வச்சுட்டு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். இந்த வசனம் சொல்லுது 10 பேருமே கன்னிகைகள், 10 பேருமே கல்யாணம் ஆகிறதுக்கு 100% தகுதி வாய்ந்தவர்கள். ஓகேவா? ஆல் த 10 virgins ஆர் prepared ஃபார் த வெட்டிங். அதாவது நீங்களும் நானும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனமும் தேவ பிள்ளைகளும் கர்த்தருடைய அந்த ரகசிய வருகையில அந்த நம்ம மேல எல்லாருக்குமே கல்யாணம் ஆக போகுது. ஓகேவா? நம்மளுடைய அப்பா இது ஏசப்பா கூட வந்து கல்யாணம் ஆக போகுது. ஸோ யோசிச்சு பார்க்கும்போது அது பெரிய கிராண்ட் வெட்டிங்காக தான் நம்ம எல்லாருமே ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம். கன்னிகைகளா இங்க இருக்கிற எல்லாருமே கர்த்தருடைய பார்வையில கன்னிகைகளா தான் கருதப்பட்டோம். இங்க இருக்கிற எல்லாருமே ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம். அதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 10 பேர் இருக்கிறோம் அப்படின்னா 10 பேருமே ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கதை நான் படிக்கும் போது நம்ம கூட கம்பேர் பண்ணலன்னா இது ஏதோ ஒரு கதையா இருக்கும். நம்ம கூட கம்பேர் பண்ணாதான் நம்மளோட லைஃப்க்கு இது யூஸா இருக்கும். ஓகேவா? அடுத்த வருஷம் போகலாம். ஸோ 10 பேர் நம்ம எல்லாருமே ரெடியா இருக்கோம். ப்ரிப்பேரிங் ஃபார் வெட்டிங். ஓகேவா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜேர்னி. இனிமேல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லாதீங்க. ஆல்ரெடி ஜேர்னி ஸ்டார்ட். இரண்டாவது வசனம், அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றான்னா ஏசப்பாவே சொல்றாரு. அதுதான் ஒரு விஷயம். இங்க அவங்களே அவங்கள பார்த்து புத்தி உள்ளவர்கள் என்றும் அவர்களே அவர்களை பார்த்து புத்தி இல்லைனும் யாருமே சொல்லல. இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த புத்தி இருக்கிறவர்கள் முன்னொரு 5 பேரை கை காட்டி நீ எல்லாம் புத்தி இல்லாத ஆளுன்னு அவங்க சொல்லல. அவங்களே மனுஷனை பார்த்து சொல்ற விஷயமே இல்லை. இவங்களுக்கு 5 பேரை பார்த்து ஆண்டவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இந்த 5 புத்தி உள்ள ஆட்கள் இது புத்தி இல்லாத்துன்னு ஸ்பிளிட் பண்றது யாரு, கேட்டகரைஸ் பண்றது யாரு, அட்ரஸ் பண்றது யாருன்னா பரிசுத்த இயேசு கிறிஸ்து தான். ஓகேவா? இந்த இந்த உவமை ஆண்டவர் சொல்லும் போது தெளிவா சொல்றாரு. 2 டீமா பிரிக்கிறாரு. ஓகேவா? நீங்க நம்ம எந்த டீம்ல ஜாயின் ஆக போறேன்னு தெரியல. கதை சொல்லும் போது நீங்க எந்த டீம் கூட உங்களை பொருத்திக்க மாட்டேதுன்றதை நீங்க பாருங்க. ஓகேவா? 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமா இருந்தார்கள். இதை வந்து ஏசப்பா தான் டிவியை பிரிக்கிறாரு. இப்போ புத்தி இல்லாதவர்கள் பார்க்கலாமா? புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். தீவட்டிகளை அந்த லேம்ப் வந்து எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. கூடனா ஆல்ரெடி அந்த லேம்ப்ல தேவையான எண்ணெய் இருக்கு, எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு போலையாம். ஓகேவா? சோ இந்த வசனத்துல நான் எப்படி கம்பேர் பண்ண போறேன் அப்படின்னா, லேம்ப் விச் மீன்ஸ் இந்த தீவட்டிகள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய விசுவாசம் அங்க ஹோல்ட் பண்ணிருக்குது. பட் இந்த இடத்துல நான் எதை கூட கம்பேர் பண்றேன் அப்படின்னா, நம்மளுடைய லேம்ப், நம்மளுடைய தீவட்டி எது அப்படின்னா நம்மளுடைய இதயம் அப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது நம்மளுடைய ஆத்மான்னு சொன்னாதான் அது வந்து பரிபூர்ணம். ஓகேவா? சோ நம்மளுடைய ஸ்பிரிட், சோல், ஹார்ட், நீங்க எது கூட ரொம்ப கனெக்டடா ஃபீல் பண்றீங்களோ அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்மளுடைய ஆத்மா. ஓகே. சோ இதுதான் தீவட்டி. ஓகேவா? இதுல வந்து தீவட்டி கொடுக்கப்பட்டிருக்குது. ரெண்டாவது வந்து ஒரு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஆயில், எண்ணெய். எண்ணெய் எது கூட நான் கம்பேர் பண்றேன்னா, நான் இல்ல, பைபிள்ல என்னன்னு எங்கெல்லாம் வருதோ அது டைரக்ட் கம்பேரிசன் வந்து அபிஷேகம். ஒருத்தர் அபிஷேகம் பண்றாங்க அப்படின்னா கம்பல்சரி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாவே என்ன யூஸ் பண்ணப்படும். நீங்க பைபிள்ல ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் கதைகள்ல பழைய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல தெரியும். ஆயில்னு வரும்போதே அபிஷேகத்தை அது குறிக்குது. இந்த இடத்துல நான் அதை சீரியஸா அண்டர்லைன் பண்ண விருப்பப்படுறேன். தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். இவங்களுக்கும் ஹார்ட் இருக்கு, சோல் இருக்கு, ஆத்மா இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ரொம்ப சின்சியரா அதுல இருக்கிறாங்க. எண்ணெயை எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போல, விச் மீன்ஸ் அனாயிண்டிங்க, அபிஷேகத்தை எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு கொண்டு போல. பிரதர், அபிஷேகம்னா என்ன பிரதர், எனக்கு புரிய மாட்டேங்குது, மேல இருந்து ஊற்றப்படுறதா அப்படின்னா, சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் அனாயிண்டிங் இஸ், அபிஷேகம் அப்படின்னாலே என்ன சொன்னா செட் அபார்ட். ஒரு நபர் அபிஷேகிக்கப்பட்டவர் அப்படின்னா ஒரு காரியத்திற்காக வேர்பிரிக்கப்பட்டவர் என்ற அர்த்தம். அனாயிண்டிங் என்ற வேர்டுக்கு அர்த்தமே செட் அபார்ட் தான். ஓகேவா? அபிஷேகம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே, இப்போ ஒரு பழைய ஏற்பாடுல ஒரு நபர் அபிஷேகம் பண்ணப்படுறார் அப்படின்னா அவர் வந்து பிரத்யேகமான ஒரு காரியத்தை நிறைவேற்ற, இப்ப ராஜாவா அபிஷேகம் பண்ணப்படுறாருன்னா அவர் இனிமேல் வந்து ஆடெல்லாம் மேய்க்க முடியாது. தாவீது அவர் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டு சிங்காசனத்துல உட்கார வச்சிட்டாங்கன்னா, பிரதர் போர் அடிக்குதுங்க, மொக்கையாகிறாங்க, இவங்கெல்லாம் லீட் பண்றது செம காண்டாகுது, ஆடுங்கெல்லாம் செம ஜாலி வைப் பண்ணுவோம், ஆடும் ஆடும் அப்படிலாம் போக முடியாது நச்சினாத்துக்கு. அதுக்கு வந்து செட் அப்பார்ட். ஓகே, ஒரு தனியான பிரத்யேகமான ஒரு காரியத்துக்காக கர்த்தர் இவர்களை அனாயிண்ட் பண்ணி அபிஷேகம் பண்ணி, எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி, அது ஜஸ்ட் ஒரு சைன் தான். ஓகேவா? ஆயில். ஓகேவா? அபிஷேகம் பண்ணி ஒரு பிரத்யேகமான காரியத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டு அவங்களை யூஸ் பண்றாரு. ஓகேவா? இப்ப நம்ம இந்த வசனத்தை கூட நம்மளை பொறுத்து பார்க்கலாம், கம்பேர் பண்ணலாம்.
புத்தி இல்லாதவங்க நம்மளே இல்லை, இந்த கதையில நம்மளை பொருத்தி பார்க்கும்போது தான் பாருங்க, புத்தி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்களாம், தங்களுடைய ஆத்மாக்கு தேவையான எக்ஸ்ட்ராவான அபிஷேகத்தை எடுத்துக்கொண்டு போகவில்லை, எடுத்துக்கொண்டே போக மாட்டாங்களா. விச் மீன்ஸ் அபிஷேகம் நான் சொல்லும் போது செட் அப்பார்ட், ஓகேவா, தனியா வேர் பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ மாட்டாங்களாம். யார் சொல்றா? ஏசப்பா சொல்றாரு. அதனால்தான் புத்தி இல்லாதவர்கள் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்றாரு. இப்போ 4ஆம் வசனத்துல இன்னொரு கேட்டகரி பார்க்கலாம், புத்தி உள்ளவர்கள், தி அதர் ஃபைவ், இன்னொரு 50%. இந்த கிரௌட் இருக்குல்ல, இவங்க என்ன பண்ணுவாங்களாம், புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். அதாவது இவங்களோட ஆத்மா வந்து ஆல்ரெடி என்லைட்டண்டா தான் இருக்கும். இவங்களோட ஆத்மா வந்து ஆல்ரெடி குழந்தை விட்டு எரிந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா இவங்க வந்து ரொம்ப ஞானமான ஆட்கள், ரொம்ப புத்தியுள்ள ஆட்கள். ஏன் ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, எப்ப வேணா நம்மளுடைய ஆத்மா டவுன் ஆகலாம், எப்ப வேணா நம்மளோட ஸ்பிரிட் லோவர் ஆகலாம், எப்ப வேணா நம்மளுடைய அந்த ஃபயர் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்காக அந்த பற்றி எரிக்கிற அந்த அக்கினி எப்ப வேணா டிம் ஆகலாம், அப்படியே லோவர் ஆகலாம். ஏன்னா உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் சிந்தனைகள், நம்மளுடைய விசுவாச குறைவு, சம்டைம்ஸ் நம்மளுடைய சந்தேகங்கள், பயம் போன்ற நிறைய காரியங்களை வந்து நம்மள வந்து மட்டம் தட்டி அப்படியே அழுத்த வாய்ப்பு இருக்கு. ஓகே, புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரம் எண்ணெயும் எக்ஸ்ட்ரா கொண்டு போனாங்க. இப்போ இந்த திருச்சபைக்கு இதை ஆன்லைன்ல கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் இதை எது கூட கம்பேர் பண்ண போறேன் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு கம்பேரிசனு, எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. இப்போ இது ரொம்ப யாருக்கு நம்ம உச்சந்தலையில அப்படியே எண்ணெய் ஊத்துன மாதிரி இருக்கு போது, யார் யாரெல்லாம் இதை வந்து காலையிலயும் ஒரு ஆராதனை அட்டன் பண்ணிட்டு இதை செகண்ட் சர்வீஸா நீங்க அட்டன் பண்றீங்களோ, நீங்க புத்தி உள்ள கன்னிகள் போல ஆல்ரெடி ரொம்ப சேஃபான சைட்ல இருக்கீங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் நான் நடத்துற சர்ச்ல நீங்க இருக்கிறதுனால அப்படிலாம் கிடையாது, அவசியமே கிடையாது. நீங்க இரண்டாவதா ஒரு ஒரு ரொம்ப இன்டென்ஸான ஒரு சர்ச், ஏன்னா இங்க வந்து ஃபன்னுக்குலாம் எதுவுமே கிடையாது. பிசிக்கல் சர்ச் போனாவது நிறைய ஃபன் பண்றதுக்கு எதனா ஒன்று இருக்கும். அட்லீஸ்ட் நடனத்தோடு கத்துற துதிக்கலாம், சம்திங் ஒரு வைபா. இங்க வந்து ஆன்லைன்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற மாதிரி ஒரு ஆஹ், அதிக டிஸ்ட்ராக்ஷன் உள்ள ஒரு காரியம் எதுவுமே இல்லை. சர்ச்ல வந்து எல்லாருமே அலைன்டா பாஸ்டரை பார்த்து அப்படியே உட்காந்து இருப்போம். ஆன்லைன்ல நம்மளுக்கு ஈஸியா டக்குன்னு நோட்டிபிகேஷன் வரும், எதனா ஒரு மெசேஜ் வரும், யாருன்னா ஃபோன். 1008 டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மத்தியில நீங்க இந்த 1 மணி நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா, நீங்க ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கிறீங்க, புத்தியுள்ள கனிகள் லிஸ்ட்ல இருக்கிறீங்க அர்த்தம். ஏன் அப்படின்னா, நீங்க எதை எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஆவிக்குரிய உணவை எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு இருக்கிறீங்க. இது ஒரு விதமான அபிஷேகத்தின் விளைவு. ஓகேவா, அபிஷேகம்ன்றது வந்து செட் அப்பார்ட் குறிக்குது இல்லையா. எதற்காக செட் அப்பார்ட்? இது கர்த்தருடைய நாள், இந்த வாரத்தின் முதல் நாள் கர்த்தருடைய நாள். நம்ம வந்து பிளஸ்டா நம்ம வாழும், நிறைய காரியங்கள் இதுல செய்யலாம். காலையில சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன், நான் வந்து ரெஸ்ட் ஆஃப் த டைம் நான் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்ல விதமாவே ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த நல்லதுல தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை எதை தெரிஞ்சு கொண்டு இருக்கீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற இந்த ஒரு இடத்துல நீங்க உட்காந்து இருக்கீங்க. செகண்ட் சர்வீஸா காலையிலயும் அட்டன் பண்ண, எக்ஸ்ட்ராவா இதை அட்டன் பண்றீங்கன்னா, நீங்க ரொம்ப 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 சூப்பரு. நீங்க ரொம்ப கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி பிற கிறிஸ்தவர்களை காட்டிலும் ஹைலி சேஃப் என்வாயன்மெண்ட்ல இருக்கீங்க. ஏன்னா வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஏன்னா இங்க என்ன ப்ளீஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ட்ரிபிள் சி இல்லை இது, ஓகேவா, எஸ்ஐசி. இங்க ப்ளீஸ் பண்றதுக்கு எதுவும் இல்லை, ஜஸ்ட் வேர்டு ஷேர் பண்ணுவோம் போயிடுவோம், துதிப்போம், வேர்ட் ஷேர் பண்ணுவோம், ஜோம் பண்ணுவோம், போயிடுவோம். ஸோ இப்படி இருக்கிறதுல வந்து மனுஷங்களை திருப்திப்படுத்துறதோ பிரியப்படுத்துறது எதுவுமே இல்லை. இங்க நீங்க வந்தீங்கனாலே கர்த்தருடைய வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தி இங்க வந்தாதான் சஸ்டெயின் ஆக முடியும். ஸோ அது என்ன நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை இன்னும் அபர விதமாய் ஆசீர்வதிப்பாராங்க. ஓகே, எக்ஸ்ட்ரா ஒர்க், ஓகே, எக்ஸ்ட்ரா ஆயில் எதை குறிக்குது அப்படின்னா, இவங்க எத்தனை 25 4ஆம் வசனத்துல எண்ணெயும் எக்ஸ்ட்ரா கொண்டு போனாங்கன்னு, எக்ஸ்ட்ரா ஆயில், எக்ஸ்ட்ரா 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 எதை குறிக்குது அப்படின்னா, நீங்க வேலை ஸ்தலத்துல எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் நீங்களா தானா தேடி போய் செய்றீங்களா, நீங்க வந்து அந்த வேலையில வந்து சூப்பரா செய்யணும். எக்ஸ்ட்ரா மினிஸ்ட்ரி, ஆல்ரெடி ஒரு காரியத்தை நான் செஞ்சுன்னு இருக்கேன் பிரதர், பட் வந்து நான் வந்து இன்னும் இதெல்லாம் பத்த மாட்டேங்குது, எதுவுமே பத்தாது பாருங்களா சில பேருக்கு. ஆக்சுவலா சூப்பரா கத்தருக்காக ஷைன் ஆயிட்டு இருப்பாங்க நம்மளுடைய சர்ச் நேம் பிரகாரமாவே, ஓகேவா, நல்லா சூப்பரா ஷைன் ஆயிட்டு இருப்பாங்க, நல்லா ஜொலிப்பாங்க கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு. ஆனா அந்த அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா, எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான். எனக்கு எவ்வளவு செஞ்சாலும் அப்பா ரொம்ப டயர்டா இருக்குது போதும் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். எவ்வளோ இப்போ ஒரே நாள்ல போன வாரமா இல்ல முந்தின வாரம் ஞாபகம் இல்ல, ஒரே நாள்ல வந்து 4 மெசேஜ் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, 4மே வேற வேற மெசேஜ், சண்டே மாட்டிக்கிச்சு அந்த மாதிரி. அப்படி இருக்கிற பட்சத்துல ஆஹ் ஐயோ ரொம்ப டயர்ட் ஆகுது, போதும், இந்த மாதிரிலாம் அடுத்த வாட்டி வாய்ப்பே வரக்கூடாதுப்பா அப்படி ஒரு போதும் நினைக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா, 4 வந்து ட்ரை பண்ணிட்டோம். காலைல 2, ஈவினிங் ஈவினிங் 1 எஸ்ஐசி, நைட் 1, இது ட்ரை பண்ணிட்டோம். இன்னும் 5ஆ இருந்தா எப்படி இருக்கும்?
அப்படிதான். அதுதான் எக்ஸ்ட்ரா மினிஸ்ட்ரி. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஓகேவா? எனக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள்ல நான் இன்னும் இதை எப்படி மல்டிப்ளை பண்ணி எப்படி எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வர முடியும்? இது போதாது. எனக்கு 24 மணி நேரம் இருக்குது ஒரு நாள்ல. அதுல 8 மணி நேரம் தூங்கிட்டாலும் மிச்சம் 16 மணி நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 16 மணி நேரத்தை எப்படி கர்த்தருடைய ராஜ்ய பணிகளுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம், அது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எப்படி போட்டு போலாம் தான் நினைப்பேனே தவிர, ஐயோ ரொம்ப நிறைய செஞ்சுட்டேன் பிரதர் அப்படிலாம் ஒண்ணுமே செய்யல. ஏசப்பா செஞ்சதுல ஒரு கால் தூசி கூட ஒன்றும் வரல. அதனால இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. இது போல நீங்களும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரான்னு காத்திருந்து எனக்கு எந்த வாய்ப்பு வந்தாலும் நான் இது பண்ணுவேன். என்ன வர்ஷிப் லீட் பண்ண சொன்னா பண்ணுவேன், கிளீனிங் டீம் சொன்னா பண்ணுவேன், இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், பாத்ரூம் கிளீனிங்னா நான் தான் ஃபர்ஸ்ட் போய் நிற்பேன். அந்த மாதிரி எந்த ஊழியம் செஞ்சாலும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கேட்டு 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 வாங்கி செய்ய, அவங்களா குத்தா சேர்த்து அது வேற விஷயம். ஓகே, மைக்க மட்டும் அவங்களா குத்தா பாஸ்டரா பாத்தீங்கன்னா குத்தா வாங்கிக்கலாம். ஓகே, ஏன்னா தகுதி படுத்திட்டு வாங்கிக்கலாம். மற்ற நிறைய நீட்ஸ் இருக்கு. இன்னும் நீங்க சொல்ல போனா ஆத்துமாதாயம் பண்றது, நண்பர்களை சம்பாதிக்கிறது, நண்பர்களை வந்து கத்தருக்காக இது மாதிரி நிறைய ஊழியம் உங்களை சுத்தி கிடக்குது. எத்தனை பேர் எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. பட் எக்ஸ்ட்ரா ஆயில் யார் இந்த 5 நபர்கள், யார் இந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகள் அப்படின்னா, நம்ம எல்லாருமே கன்னிகைகள் சொல்லியாச்சு ஆல்ரெடி. நம்ம எல்லாருமே ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம். புத்தி உள்ள லிஸ்ட்ல நம்ம வருமா, புத்தி இல்லாத லிஸ்ட்ல வருமானா? எக்ஸ்ட்ரா இருக்குதான். அதாவது இருக்க வேண்டிய எண்ணெய் இல்லைன்னா ரொம்ப சாரி. கண்டிப்பா நிச்சயமா உறுதியாக கர்த்தருடைய ரகசிய வருகையில் கைவிடப்படுவீர்கள். ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த வசனம் அப்படி சொல்றது வேற எதுவும் இல்லை. கிங்டம் ஆஃப் காட் அப்படி ஆப்ரேட் பண்ணுது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு வசனம் சொல்லுது, பரலோக ராஜ்யம் பலவந்த பண்ணப்படுகிறது, பலவந்த பண்ணுகிறவர்கள் தான் அதை பிடித்துக் கொள்வார்களாம். ஸோ லெத்தார்ஜிக்கெல்லாம் இருந்தா காலி. Okay, ஏன்னா காலம் கொடியதா இருக்குது, காலம் சமீபமா இருக்குது. நான் நெக்ஸ்ட் ஒரு சில கம்பாரிசன்ஸ்க்கு வரேன், இப்பயே சொல்லிடுறேன் சரி அட்வான்ஸா. நோவாவுடைய காலத்துல இப்படிதான் லெத்தார்ஜிக்கா இருந்தாங்க. அவரு ரொம்ப சீரியஸா ப்ரீச் பண்ணிட்டு இருந்தார் நோவா. நீதிய பிரசங்கம் தானா நோவா, அதான் வசனம் சொல்லுது. கிட்டத்தட்ட 120 வருஷம் பிரசங்கம் பண்ணிக்கிறாரு. எவனும் கேட்ட குடும்பத்தை தவிர எவனும் கேட்ட மாதிரி இல்ல. மழை வரும்போது தெரியும், கதவு அடைக்கப்படும் போது தெரியும். ஸோ இட்ஸ் வெரி சீரியஸ் டாபிக். அதனால நம்ம கிட்ட இந்த லெத்தர்ஜிக்னஸ் இருந்துச்சுன்னா அழகா டக்குன்னு வருக வரும். 2 பேர் ஒரே இந்த மாதிரி எஸ்ஐசி கேட்டுனே இருப்போம். டக்குன்னு பிரசங்கம் பண்றேன்னு என்ன எடுத்துப்பாரு. அதப்போ கேட்டுங்கிற நீங்க உங்களையும் எடுத்துக்கினாருன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா விடுபட்ட போயிட்டீங்கன்னா ஐயோ இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டைம் வரும் அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சர்ச்சுக்குள்ளேயே தான் இருப்போங்க. சர்ச்சுக்கெல்லாம் போவோம். இந்த கன்னிகைகள் பாருங்களேன், ஐயோ எல்லாம் கல்யாணத்துக்கு தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க, எல்லாமே தே ஆர் ரெடி. ஓகேவா? சூப்பர். தேவையான ஒண்ணு மட்டும் இல்லை, என்ன எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஆயில் கல்ல எடை கிடையாது, எக்ஸ்ட்ரா எண்ணெய் இல்லை. விடுபட்டு போயிட்டாங்க. அதை குறிச்சு பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ், எக்ஸ்ட்ரா மினிஸ்ட்ரி, எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் வித் காட். தேவனோடு எக்ஸ்ட்ராவா நேரம் செலவிடுக வேண்டிய அவசியம். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா டிவோஷனாலே எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் வித் காட் தான். எக்ஸ்ட்ரா ப்ரேயர், எக்ஸ்ட்ரா வேர்டு கேட்க தான் நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பாருங்களேன். எக்ஸ்ட்ரா சர்ச் சர்வீஸ் நீங்க உங்களை மாதிரி ஓகேவா, செகண்ட் சர்வீஸா சில பேர் வந்துருக்கீங்க. நீங்க கர்த்தருடைய ராஜ்யம் சம்பந்தமாக அவர் நற்கிரியைகள் சம்பந்தமாக எக்ஸ்ட்ரா உதவி, எக்ஸ்ட்ரா காணிக்கை எனக்கு இல்ல. உங்களுடைய சர்ச்சஸ்ல ஓகேவா, இது ஆன்லைன் சர்வீஸ்னால நான் எனக்கு கொடுக்கறத பத்தி பேச மாட்டேன். உங்களுடைய நீங்க எந்த சர்ச் பிலாங் ஆகிருக்கிறீங்களோ அந்த சபைக்கு எக்ஸ்ட்ராவா காணிக்கை கொடுக்குறது, அந்த தசம பாகம் கொடுக்கும்போது 10% இல்லை, நான் 15% கொடுக்க போறீங்க, 20% கொடுத்துட்டு நீங்க அதை 11% 12% புஷ் பண்ணி தள்ளுறீங்களே, இது எல்லாமே கர்த்தர் நிச்சயமா கணக்கு கேட்பாரு. கணக்கு கேட்க மாட்டாரு, கணக்குல வச்சுப்பார். ஓகேவா? 10% இஸ் எனஃப். பட் நான் 10% கொடுக்க மாட்டேன், அதை தாண்டி தான் கொடுப்பேன். ஓகே, ஒரு ரூபாவது அதிகமாக கொடுத்தாதான் எங்க மனசு ஆறும். ஓகேவா? ஸோ இந்த விதமான காரியத்தை அப்ரோச்சை பத்தி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த 4வது வசனம் சொன்ன மாதிரி தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். ஸோ எந்த விதமான எண்ணெயை நீங்க எடுத்துட்டு போனோம் நீங்க யோசிச்சு பாருங்க. எக்ஸ்ட்ரா 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 எது செஞ்சாலும் பத்தக்கூடாது, இன்னும் அதிகமா செய்யணும். கர்த்தருக்கு இன்னும் அதிகமா ஷைன் ஆகணும். எப்படி எதை பண்ணலாம், என்ன பண்ணணும், ஃபயரா இருக்கணும் தெரியுமா? அந்த விதமான எக்ஸ்ட்ரா தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. விச் மீன்ஸ் ப்ராப்பர் பேக்கப். கிரைசிஸ் டைம் வரலாம். எனி டைம் வந்து வார்த்தை நம்ம வந்து தியானிக்க முடியாம போகலாம். எனி டைம் கொரோனா டைம்ல நம்ம வந்து பிசிக்கலா சர்ச்சஸ்க்கே போக முடியாதாச்சுல. அது போன்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சர்ச்சைக்கே போகலனாலும் பரவாயில்ல. நான் வார்த்தையினால் நிறைவுபட்டிருக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் கேட்டதே ஃபுல்லா ஓவர் அடையுது. இப்போ வந்து நான் ஆல்ரெடி கேட்டு நான் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு தியானிக்க போறோம் உட்காந்துங்களேன். நீங்க ஆல்ரெடி பேக்கப்ல இருக்கிறீங்க. அந்த ஆயில பத்தி தான் பேசிட்டு ஆல்ரெடி ஒரு செட்டப் பாட்டு. ஓகேவா? ஸோ அந்த அபிஷேகம் உங்ககிட்ட கம்ப்ளீட்டா காணப்படுதான்னு பாட்டு. 5th வர்ஸ் போலாம். நம்ம 5வது வசனம். மணவாளன் வர தாமதித்த போது, மணவாளன் வர தாமதித்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய டைம் பீரியட் பிரகாரம் அட போப்பா அவர் சொல்லி 2000 வருஷம் ஆச்சு. அவருடைய கேலண்டர்ல 1000 வருஷம் ஒரு நாள். ஓகேவா? ஸோ 2000 வருஷம் காடுடைய கேலண்டர்ல வந்து 2 நாள் தான் ஆகுது. நமக்கு தான் ஹியூமன் கேலண்டர்ல தான் நம்ம 2000 வருஷம் காத்துனுக்கிறோம்.
அவர் வந்து 2 நாள் தான் இது என் கேலண்டர் கம்முனு அப்படின்ற மாதிரி அவரு பொறுமையா தான் இருப்பாரு. பட் வந்து காலம் சமயமா இருக்குது, எப்ப என்ன வருவாருன்னும் போது அவர் தாமதிக்கிறார். ஸோ அதை வந்து லெத்தார்ஜிக்கா நம்ம எடுத்துக்க வேணாம், அசட்டை பண்ற வேணாம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் அண்டர்லைன் எல்லாரும் ஓகே, எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். அதாவது 10 பேர்ல 10 பேருமே தூங்கிட்டாங்க. இங்க 10 பேருமே தூங்கிட்டாங்கன்னும் போது கோவம் வரணும் இல்லையா? இப்படியே தூங்கலாம், காத்துன்றா எஸ்ஐசிக்கு அட்டன் பண்ணல, சின்சியாரிட்டியே இல்லை பாருங்க. ஆனா அந்த தூங்கின ஆள என்ன பண்றாங்க பார்க்கலாமா? 25/6 நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. டக்குன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து, அதுதான் ராப்சர். ஓகேவா? அந்த ரகசிய வருகை இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம தூங்கினே இருப்போம், எப்போ வேணா வரலாம். தூங்கினே இருப்போம், வேலை செஞ்சுட்டு எது வேணா பண்ண இருப்போம். ஓகேவா? மேக் ஷுர் அவருடைய அது எப்போ வேணா வரலாம் இல்லையா? டக்குன்னு இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணும்போது அடுத்த 2 செகண்ட் கழிச்சு டக்குன்னு வந்துட வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? டக்கு காணாம போயிடுவேன். டீ வாட்டர் பாட்டில் எடுக்க போனேன், டக்குன்னு நான் காணாம போயிட்டேன்னு நினச்சிக்காத, வருகெல்லாம் வரல. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஓகேவா? இந்த மாதிரி டக்குன்னு வந்துடாரு பாருங்களேன். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். திருப்பி சொல்றேன், நமக்கு அனௌன்ஸ்மெண்ட்லாம் வராது, இதுதான் அனௌன்ஸ்மெண்ட். இப்போ நான் சொல்ல வர போறாரு சொல்றது அனௌன்ஸ்மெண்ட். அவர் வந்தாருன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு செகண்ட்ல லைட்னிங் மாதிரி ஒரு மின்னல் வந்து டக்குன்னு அடிச்சுட்டு போதில்ல, அந்த மாதிரி டக்குன்னு நம்ம எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் காணாம போயிடுவோம். அதுதான் வேதவாசனம் சொல்றது. மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து, எல்லாருமே தூங்குனாங்க, எல்லாருமே எழுச்சிக்கினாங்க பாருங்களேன். அனௌன்ஸ்மெண்ட்ல நல்லா கேட்டுறாங்க, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் உட்காந்து நல்லா கேட்டுருது. எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அண்டர்லைன் த வேர்ட், தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அவங்க வந்து நாத்தனார் பொண்ணுக்காக ஜப குறிப்பு கொடுக்கல. அவங்க வந்து இன்னொருத்தருடைய ஆத்மாவை, இன்னொருத்தருடைய தீவட்டிய, ஐயோ சிஸ்டர் உங்க தீவட்டினா கம்மியா இருக்குது சீக்கிரம், எதுவுமே பண்ணல. ஏன்னா இந்த விதமான ராப்சர் சம்பந்தமான காரியம் வரும்போது மட்டும் அவன் நெருப்பு எரிதான்றது மட்டும் தான் அவனும் பார்க்க முடியும். ஏன்னா அதிக டைம் பார்த்தாது, எப்போ வேணா வருன்றதுனால ரொம்ப 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 சீரியஸா நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், உங்கள் தீவட்டிகளை அதிகமாக சேவ் பண்ணிக்கோங்க, பேக்கப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டைம் இருந்தால் மற்றவங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் அதான் புத்தியுள்ள கணிகள், அது வந்து வேர்ஸ் பேக்கப்னு நான் சொல்றேன், நீங்க சொல்லும் போது நெகட்டிவா எடுத்துக்கூடாது. ஓகேவா? அதான் புத்தியுள்ள கணிகள். ஏன் நான் பார்க்கலாமா? தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்கள் தீவெட்டிகள் ரெடியா இருக்கிறதா? கர்த்தருடைய ரகசிய வருகை இன்னைக்கு வந்துச்சுன்னா, இன்னைக்கு நைட்டு பேசப்போடி வருகை இருந்துச்சுன்னா உங்களுடைய ஆத்மா தயாரா இருக்கிறதா? எஸ் லார்ட், தைரியமா சொல்றேன் ஏசப்பா, இன்னைக்கு நைட்டு வாங்க. நீ இது வாரம் ஜோம் பண்ண முடியும் நம்மளால. ஏசப்பா இன்னைக்கு நைட்டு வாங்கப்பா, ரொம்ப ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன், உங்க மேல இருக்கிற அன்பு எனக்கு ரொம்ப அதிகம். இந்த உலகம்லாம் இருக்கட்டும், எனக்கு சுத்தி இருக்கிற மக்களையும் நான் நேசிக்கிறேன். ஆனா எல்லாவற்றை காட்டிலும் உங்களுடைய வருகைக்காக நான் ஆயத்தமா நான் காத்துட்டு இருக்கேன். இன்னைக்கே வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷப்படும். ஜோம் பண்ண முடியுமா? ஆக்சுவல் ப்ரிப்பரேஷன் அதுதான். அதை என்னைக்கு பண்றீங்களோ அன்னைக்கு நீங்க வந்து, ஏன்னா உங்களுக்கு டேட்டா யாருமே கொடுக்க முடியாது, நான் வந்து சொல்ல முடியாது ஐயோ இந்த சிஸ்டர் சூப்பரா ஃபயரா இருக்கிறாங்க, நானா சொல்ல முடியாது. இந்த பிரதர் பயங்கரம், நான் சொல்லவே முடியாது. உங்களுக்கு மட்டும்தான் உங்களை பத்தி தெரியும், என்னை பத்தி மட்டும்தான் எனக்கு என்னை பத்தி மட்டும்தான் தெரியும், வேற யாரை பத்தியும் தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப நான் கேட்கறேன் உங்களை பார்த்து, உங்க தீ வெட்டி ரெடியா? உங்கள் ஆத்மா கர்த்தருடைய வருகைக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கிறதா? ஆயத்தமாக்கப்படுத்தப்பட்டிருக்கிறதா? இல்லையா? ப்ளீஸ் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். ஓகேவா? உங்கள் ஆத்மாவை நீங்கள் தான் தயார்படுத்த வேண்டும். நோ பிளேமிங் அதர்ஸ். எங்க பாஸ்டர் சரியில்லை, எங்க ஊழியக்காரர் சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, இந்த ரீசன்லாம் இல்ச்சவாய மனுஷன் நம்புவான். ஆண்டவர்கிட்ட இந்த கதையே வேகாது, உன்னை யாருன்னு தெரியாதுன்ட்டு போயினே இருப்பாரு. ஏன்னா அந்த லிஸ்ட்ல வந்து பாருங்க, எல்லா ரீசன்லாம் டோர் ஒன்ஸ் மூடுனதுக்கு அப்புறம், அந்த கிறிஸ்து ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவங்ககிட்ட தான் பேச்சு போடணும். அவர்கிட்ட கம்யூனிகேஷன்லாம் இருக்குமான்னு கூட தெரியல. ஸோ கிருபையின் காலகட்டத்தில் இப்போ இருக்கும். ஓகேவா? 2 வருஷம் வந்து நியாயப்பிரமாணம் காலகட்டத்தில் இருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து கிருபையின் காலகட்டத்தில் இருக்கிறோம். ஸோ வந்து ரொம்ப அந்த கிருபையின் காலகட்டத்தை நம்ம வந்து வீணடிச்சு நாம காத்துக்கொள்ளுமாறு தயவாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கிருபையை போக்கடிச்சிக்க கூடாது, அதான் சொல்ல வரேன். ஓகேவா? ஏன்னா அந்த அவருடைய வருகைக்கு அப்புறம் கிருபைலாம் இல்லை. வருகைக்கு அப்புறம் உபோத்திரம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஜட்மெண்ட். ஓகே, ஸ்ட்ரெயிட்டா நியாய தீர்ப்பு நாள் இப்போ எழுது. அதனால இதுதான் கிருபையின், இதுதான் ரச்சனை, இதுதான் கிருபையின் காலம். இந்த காலகட்டத்தை, இந்த நாளை யூஸ் பண்ணிக்கோங்க. இயேசு நாமத்துல அவங்க எல்லாரையும் அன்பா நான் எச்சரிக்கிறேன். ஓகே, உங்க ஆத்மாவை நீங்க தான் தயார்படுத்தணும். அங்க வந்து பிளேம் பண்ண முடியும், யாரையும் நீ கை நீட்ட முடியாது.
யாரும் சொல்லி தரலன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்குன்னு பார்த்து வந்துட்டீங்க. இந்த வார்த்தை வந்து உங்க காது கேட்டுச்சுனாலே நீங்க வந்து டிக்கு. ஓகே. 8வது வசனம். புத்தி இல்லாதவர்கள் பாருங்க, இந்த மாதிரி கிரைசிஸ் வரும்போது என்ன பண்றாங்க பாருங்களேன். ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆயிருக்கணும். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. அதாவது நீங்க கஷ்டப்பட்டு எக்ஸ்ட்ரா ஒரு சில காரியங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக செஞ்சு வச்சிருப்பீங்க. அவங்க வந்து என்ன ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா, சிஸ்டர் சிஸ்டர் எனக்காக கொஞ்சம் இந்த விஷயத்துக்கு ஜோம் பண்ணீங்க. இந்த கிறிஸ்டியனுங்க வந்து உங்ககிட்ட ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னா, தயவு செஞ்சு நீங்க ஜோம் பண்ணீங்களா அதுக்காக நான் உங்களை பார்த்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா மூஞ்சி நேரா கேளுங்க. ஒரு கிறிஸ்தவ சகோதரன் அல்லது கிறிஸ்தவ சகோதரி, பிரதர் எனக்காக இது ஜோம் பண்ணிக்கங்க அப்படின்னு, அன்லஸ் ஆர் அன்டில் தே ஆர் வீக், அவங்க ரொம்ப பாதிப்புல இருக்கிறாங்க, ரொம்ப வீக்கா இருக்கிறாங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டமா அப்படி தோல் கொடுத்து தூக்கலாம். ஸ்ட்ராங்கா ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு ஆளு சும்மா நான் ஜப குறிப்பு கொடுக்கணுமே கொடுத்தாங்கன்னா, நீங்க ஜோம் பண்றீங்களா? பண்றேன், அது போதும் அப்படின்னு சொல்ல கத்துங்க. போதும், உங்க ஜபமே உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யும். என்கிட்ட வந்து ஜப குறிப்பு கொடுக்காதீங்க. ஏன்னா என் ஜப குறிப்பு அதிகமாகுது. எனக்காக நான் ஜோம் பண்ணும், என் ஆத்மாவை நான் ப்ரிப்பேர் பண்ணும், வருகைக்காக நான் காக்கணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும். எனக்கு பாருங்க பெரிய வேலை இருக்குது. அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க. உங்கள் ஆத்மாவோட ரட்சிப்புக்குள்ள நடத்த, உங்கள் ஆத்மாவை வந்து பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கிற வேலையை நீங்க பாருங்க. என்ன நான் பாத்துக்கன்னு சொல்லிட்டு சொல்ல கத்துக்கோங்க. அதுதான் இங்க சொல்றாங்க பாருங்க. ஏன்னா நல்ல விஷயம் தானே. இவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா ஆயில் இருக்கு, நிறைய காரியம் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சிருந்தா வராங்க. கொடுத்திருக்கலாமே. உங்களிடையில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணிந்து போகிறது. ஐயோ பிரதர், ஏன் ஊழியம் அணையிற மாதிரி ஏன் இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஏன் அப்படின்னா, நோவின் காலத்துல நந்தா மாதிரி தான் பாருங்களேன். அவர் அவ்வளவு பிரசங்க கேட்கல. அது நடக்க வேண்டியது நடக்கும் போது தான் ஆட்டோமேட்டிக்கா பயம் வருது மக்களுக்கு. அது போல இந்த இடத்துல நடக்குது. புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, புத்தி இருக்கிறவங்க இதை பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படி அல்ல, விச் மீன்ஸ் நோ, இல்லைங்க அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. நோ இன்டெரக்டா என்ன சொல்றாங்கன்னா, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா, மரியாதை விதமா, மூஞ்சில அச்ச மாதிரி இல்ல, பக்குவமா, இல்ல சிஸ்டர் அப்படின்ட்டு எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள். சில பேர் ரொம்ப பயங்கர இந்த மிஞ்சின நீதிமானின் கேட்டகரி என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அப்படிங்களா, ஒரே நிமிஷம் இருங்க, இந்த சிஸ்டர் நீங்க இதை பிடிங்க, கடை ஏனாகுது, நான் போய் உங்களுக்கு எந்த கூத்துட்டு என்ன பண்றேன், எனக்கு தேவையான அந்த கடைக்கு போய் வாங்கிக்கிறேன்னா இவங்க உள்ள போயிட்டு இருப்பாங்க, இவங்க மிஸ் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கடைசி காலம்ன்றதுனால. ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நோ சொல்லிட்டு, அந்த ஞானம் எங்க திரும்ப வருது, தேவையான இடங்கள்ல நோ சொல்லணும். கர்த்தருடைய ராஜ்யம் சம்பந்தமான காரியம் வெர்சஸ் உலகம் வந்தா ஸ்ட்ரெயிட்டா உலகத்துக்கு நோ ஆயிடுச்சு இல்ல, எல்லாம் ஓகே தான். ஆனா ஞாயிற்றுக்கிழமை நீங்க இந்த ஃபங்க்ஷன் வச்சுக்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை நான் வர முடியாது, எனக்கு சர்ச் இருக்கு அப்படின்னு சொல்ல கத்துக்கணும். அதுதான் புத்தி உள்ள நபர்கள். ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சாங்கன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. சோத்துக்கே வழி இல்லைன்னா பரவாயில்ல, இன்னைக்கு சத்தா நான் பரலோகத்துக்கு போகணும், அதனால எனக்கு வேலை இல்லைன்னா பரவாயில்ல. எந்த உலகத்துல ஏதாவது ஒரு வேலையாவது இருக்கும்ல, ஏதாவது ஒரு வேலையாவது உலகத்துல என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு, கர்த்தருடைய நாமத்துக்காக நான் ஸ்ட்ராங்கா கர்த்தர் பார்த்து பாரு என் குடும்பத்தை, என்னை கர்த்தர் பார்த்து பாரு. நிறைய சாட்சி இருக்குது என்கிட்டயே. எங்க ஆண்கள் ஐக்கியத்திலே ஒருத்தர் சாட்சி சொன்னார், வேற சபை உறுப்பினர். அவரு எங்க ஊரால் ஒருத்தர் சாட்சி சொன்னாரு, 4 மாசம் வேலை இல்லாம இருந்தேன் பிரதர். ஏன்னா நான் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போக மாட்டேன், கம்பெனி விட்டு தூக்கிட்டான். போராடலாம், ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி என்றான். வாய்ப்பே கிடையாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன், உறுதியா இருந்தேன். கொஞ்சம் சஃபர் ஆச்சு தான் அந்த 4 மாசம். என் ஃபேமிலி, எனக்கு பசங்க இருக்கிறாங்க, என் ஒய்ஃப். ஆனா நான் விடாமுயற்சி, ரொம்ப ஸ்ட்ராங்கா வைராக்கியமா இருந்தேன். ஆண்டவர் சூப்பரான ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கா சூப்பரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸரா ஒரு சாட்சி சொல்றேன். பாத்தீங்களா, நிஜமாவே கர்த்தருக்காக வைராக்கியத்தோட இருந்தீங்கன்னா நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா செய்வாரு. எதுக்கு? நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லணும். இப்போ கர்த்தருடைய நாளை முதன்மைப்படுத்த வேண்டும். எஸ்பெஷலா இந்த மார்னிங் சர்ச்சுக்கு, சாரி, இந்த வேலைக்கு போறது, இதெல்லாம் இந்த நாள் கர்த்தருடைய நாள். இந்த நாள்ல தான் டெஸ்ட் வரும். பிசாசு காசை வச்சுதான் உங்களை சோதிப்பான். நம்ம வேற எதுனா தட்டி விட்டுறோம். இப்ப என்ன கிரிக்கெட் ஆட கூப்பிடுறாங்கன்னா அப்படின்ட்டு காலைல போயிட்டு டைம் இருந்தா போய் விளாடலாம். ஆனா வேற எதுனா இந்த பினான்ஸ் அடி வாங்குற மாதிரி, ஃபேமிலியே அப்படியே நிலை குலைந்து போற ஆளு மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? கர்த்தரின் சூழ்நிலை அறிவார். கர்த்தர் அறிவார் தான், நீ கர்த்தர் அறிய மாட்டீங்க, அதான பிரச்சனை. எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க, உலகத்துல எத்தனை கிறிஸ்தவர்கள் யோசிச்சு பாருங்க, நீங்க எல்லா சர்ச்சிலும் இந்த மாதிரி இருப்பாங்க. ஏன்னா நோ சொல்ல வேண்டிய இடத்துல ஸ்ட்ராங் நோ சொல்ல அவன் கத்துக்கல. உதாரணத்துக்கு, எனக்கு அமேசான்ல இருக்கும்போது இந்த டெஸ்ட் வந்துச்சு, டபுள் மடங்கு சரான சேலரி அந்த நாள் வேலைக்கு போனா, ஹைலி எப்படி சொல்றது, செம டெம்டிங்கா இருந்துச்சு. ஆனா அந்த டெம்டேஷன் ஒரு 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 0.1% கூட என்னை வந்து டச் பண்ணல. ஸ்ட்ரெயிட் நோ. டீம் லீடர் வந்து கேட்கிறாரு, நெல்சன் நீங்க மட்டும் தான் பேர் கொடுக்க மாட்டேங்க பாருங்க,
பேர் சொல்ல வந்துட்டேன். அவங்கள பாருங்க, அந்த சிஸ்டர் பாருங்க, அந்த பிரதர் பாருங்க. அவங்களும் கிறிஸ்டியன்ஸ் தானே. அவங்களாம் இது பண்ணல, ஓட்டி ஒர்க் பண்றாங்க, நீங்களும் பண்ணலாம், ஏன் வர காசு ஏன் மிஸ் பண்றீங்க அப்படின்னு அவங்களுடைய பார்வையில வந்து நம்ம வந்து நான் முட்டாள் மாதிரி தெரிஞ்சிருப்பேன், பைத்தியக்காரனா இருப்பான். ஒரு நாளுக்கு 4000 ரூபாய் வருது, ஒரு 4000 ரூபாய் ஒரு நாளைக்கு. ரெகுலரா ஒர்க் பண்ணா ரெகுலர் ஓட்டி 2000 அமேசான்ல எங்களுக்கு. அந்த ஒரு ஒரு சண்டே ஒர்க் பண்ணா 4000 வரும் பாருங்க. 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணா ஒரு நாளைக்கு 4000 வந்து பைத்தியக்காரன். 4000 ரூபாய் விட்டு போறான். அப்ப 4 வாரம் ஒர்க் பண்ணா 16,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா. புரியுதுங்களா நான் சொல்றது? எவ்வளவு பெரிய 16,000. சில பேருடைய 30 நாள் சம்பளமே அதுதான். அமேசான்ல நான் இருக்கும்போது 4 சண்டே ஹிட் பண்ணேன், 8 ஹவர்ஸ் உட்காந்து ஒர்க் பண்ண, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணா எத்தனை அந்த 16,000 எனக்கு வந்திருக்கும். ஆஹ், ஒரு துளி கூட அந்த 16,000 எனக்கு பெருசா தெரியல. நான் சர்ச்சு பைத்தியம், ஏசப்பா பைத்தியம். அதனால ரெஸ்பெக்ட்ஃபுல்லா, இல்ல இல்ல ப்ரோ வேணாம், சர்ச் போகணும் நான் அப்படின்றாங்க. அவங்க பார்வையில பூமர் மாதிரி தெரிஞ்சாலும், அவனுடைய பார்வையில பழம் மாதிரி தெரிஞ்சாலும், அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்படி அல்ல. அது புத்தியுள்ள கணிகைகள். நான் விசுவாசிக்கிறேன், நான் நிச்சயமா இந்த கேட்டகரியில இந்த டாபிக்ல நான் இருப்பேன் அப்படின்னு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்களும் அப்படி இருக்கணும் நான் என்கரேஜ் பண்றேன். எது வந்தாலும் கர்த்தருடைய ராஜ்ய பணிகளுக்கும் கர்த்தருடைய உறவு சம்பந்தமான விஷயங்களுக்கும் உங்களுக்கும் விரோதமா எது வந்தாலும், எஸ்பெஷலா சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள்னு வசனம் சொல்லுது. நோ கெய்னிங் எக்ஸ்கியூஸ். எஸ்பெஷலா இந்த எஸ்ஐசி ஆராதனையை யாரும் ஆஹ், தவறா யூஸ் பண்ணிக்காத இருக்குமாறு தயவா கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அப்படின்னா, எஸ்ஐசி ஆராதனை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒன்லி ரீசன் சிக் பீப்புள், ஊனமுற்றோர்கள் ஆர் மாற்றுத்திறனாளிகள், பிரெக்னென்ட் உமன். ஓகே, அதாவது அவங்களுடைய சூழல் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ஸ் கடந்து போனவங்க, அவங்களால பிசிக்கலா சர்ச்சுக்கு போகவே முடியாது, வேற வழியே இல்லை. அவங்களுடைய சர்ச்லயும் ஆன்லைன் சர்வீஸ் இல்லை அப்படின்னா நீங்க வாங்க, இதுதான் ஒன்லி ரீசன் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். எக்ஸ்ட்ராவா வரலாம், பட் எஸ்ஐசி ஆராதனை இருக்குது, அதனால காலைல நான் எப்படி வேணா இருப்பேன், சும்மா கிரவுண்டுக்கு போய் விளையாட்டு வருவேன், அதான் சாயந்தரம் ஆராதனை அப்படி நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா ரொம்ப பெரிய தப்பு பண்றோம். ஏன்னா இந்த சர்ச்சோட இன்டென்ஷன் அது அல்ல. ஓகேவா? ஸோ இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கொள்ள மாதிரி கேட்டுக்கொள்றோம். காலம் ரொம்ப ரொம்ப சமீபமா இருக்குது. கர்த்தர் வருவாரு, கணக்கு கேட்பாரு. அப்போ வந்து இதனாலதான் நான் போனேன், அதனாலதான் நான் போனேன்னு சொல்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நீங்க டைரக்டா நியாய தீர்ப்புல அவர் கூட பேசிக்கோங்க. புத்தியுள்ள கணிகைகள் அப்படி சொல்ல மாட்டாங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்களா, எல்லாம் ஓகே தான், ஆனா இந்த டைம்ல தேவையான டிசிஷனை நான் எடுக்கலைன்னா லைஃப் ஏன் என்ன அடி வாங்கும், அதனால உனக்கு தேவையான நீ பாத்துக்கோ, என் வாழ்க்கையை நான் பாத்துட்டேன், எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்கி போன போது மணவாளன் வந்து விட்டார். தலைவர் வெரி கம்மிங் வெரி வெரி சூன். திருப்பி சொல்றேன், தலைவர் இயேசு கிறிஸ்து இந்த ரகசிய வருகை ரொம்ப ரொம்ப சீக்கிரம் வரதுனால எச்சரிக்கையா இருங்க. தலைவர் வந்துட்டாருன்னு வசனம் சொல்றாரு அதுல. ஆயத்தமா அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். சோ இதுல ஒரு விஷயம் நம்ம வந்து ரொம்ப டெஸ்பரட்டா, ரொம்ப சீரியஸா காத்திருக்க வேண்டியது என்ன, இந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறமே இப்ப நான் ஸ்கிரீன்ல போட்டுக்கிறேன் பாருங்களேன், போட போறேன் ஒரு பிக்சரு. இதுதான் என்னுடைய வால்பேப்பர் ஆயிடுச்சு, ஃபோன் வால்பேப்பர் ஆயிடுச்சு. வால்பேப்பர் வச்சாலே அது ரொம்ப சின்சியரா எடுத்துக்கிறேன்னு அர்த்தம். என்ன அப்படின்னா, இது இருப்பேன், இதுதான். இது ரொம்ப சீரியஸா இருக்கணும். பி ப்ரிப்பேர்ட், ஸ்டே ரெடி. இதை பார்க்க வரல பகீர் பகீர், அதாவது நல்ல விதமான பகீர் தான். ஓகேவா? ஏ ரெடியாரா ரெடியாரா, எனி டைம் ரெடியாரா, அதை குறிக்குது. இந்த பிக்சர்ல போடப்பட்ட மாதிரி ஆயத்தமா இருந்தவர்கள் அவருடைய கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். நமக்கும் இந்த ஒரு தருணம் வரப்போகுது வெரி சூன். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் வரப்போகுது, கற்றை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வாய்ப்பு வரப்போகுது. ப்ரிப்பேர்டா இருக்குமா இல்லையான்றது மட்டும்தான் இங்க கேள்வி. ஆர் யூ ப்ரிப்பேர்ட்? ரெடியா இருக்கிறீங்களா? ஐ என்கரேஜ் யூ டு கெட் ப்ரிப்பேர்ட். ப்ரிப்பேர் ஆவுங்க. அதுக்கு தான் எஸ்ஐசி உங்களுக்கு இந்த நாள்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. கெட் ரெடி. அப்பா சீக்கிரம் வரப்போறாரு. நம்மளுடைய தரித்திரங்களுக்கு ஒரு தீர்வு இருக்குது. நம்மளுடைய இல்லாமை, ஏழ்மை, இயலாமை, நம்மளுடைய வியாதிகள் எல்லாவற்றிற்கும் முடிவு கட்டி அவருடைய ராஜ்யத்துல நம்மளை சேர்த்து நித்திய நித்தியமா வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, நித்திய நித்தியமா அவர் ஆராதிக்கிற ஒரு மாபெரும் ஒரு பாக்கியம், ஸ்லாக்கியம். எந்த விதமான நெகட்டிவான ஒரு காரியமே இல்லை. பசி கூட இல்லை பாருங்க, பசி, தூக்கம், மரணம் எதுவுமே இல்லை. சூப்பரான ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள நம்ம எல்லாருமே பிரவேசிக்க போகிறோம். அதற்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு தயவாக கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இந்த வார்த்தைக்கு விரோதமாக இப்ப நான் பேசுற இந்த சீரியஸான ஒரு டாபிக் விரோதமான எந்த விதமான லெத்தாஜிக் மெசேஜஸ் கேட்டாலும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அவங்க ப்ரீச் பண்ணிட்டு அவங்க கூட பரலோகத்துக்கு போயிடுவாங்க. கேட்டு நீங்க வந்து மிஸ் பண்றாம பாத்துங்க. ஸோ இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கலாம்.
பி சின்சியர். ஓகேவா? இந்த டாபிக்ல நீங்க லெத்தாஜிக்னா நிர்விசாரம். லெத்தாஜிக்னா அசட்டை. வேற வேலை இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லிட்டு போயிடுங்க, நான் போயிடுவேன். வருக்கு வந்தா பட்டு நாங்க ராப்சர்ல ஏறுவோம். அந்த அப்படின்றவங்க உட்காந்து இருக்க வேண்டியதான். அந்த கிறிஸ்து உங்களை டீல் பண்ணோம் வந்து. ஓகேவா? பயமாகுதா? அவன் வந்தா ரொம்ப பயங்கரமா இருக்கும், ரெடியா இருந்து. ஓகேவா? சோ ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. இது எங்க எது கூட ஸ்டேட்டை கம்பேர் பண்றேன் அப்படின்னா, நோவாவின் காலகட்டத்துல மனுஷன் அவ்வளோ போராடினாரு என்ன மாதிரி தான். எவ்வளவு போராட வேண்டியதாக பாருங்க ஒரு மெசேஜுக்கு. இதை உங்ககிட்ட கிடைச்சது யாரும் கேட்ட மாதிரி இல்லை, அவரையும் கேட்கல. ஒரு நாள் வந்துச்சு, கதவை ஆண்டவரே அடைச்சாரு. அதுக்கப்புறம் வந்து தட்டி ஒரு பிரயோஜனமே இல்லை, எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. அந்த நோவாவும் அவருடைய குடும்பம் மட்டும், அந்த 8 பேர் மட்டும் காப்பாற்றப்பட்டார்கள். ஸோ த டோர் ஒன்ஸ் க்ளோஸ் ஜஸ்ட் க்ளோஸ், அது மட்டும் தெளிவா புரிஞ்சுங்க. இந்த ரகசிய வரையில அந்த நாள் போயிடுச்சுன்னா, ஆண்டவரே நாளைக்கு ஒரு வாட்டி வாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் சொந்தக்காரா அவரு, நீங்க வந்து திருப்பி நாளைக்கு ஃபுல்லா பால் போடுறவரா, பிரதர் இன்னைக்கு வந்து நான் ஊர்ல இல்ல, பால் போட வந்தீங்க, நீங்க இன்னைக்கு நல்ல நாளைக்கு வாங்க, நாளைக்கு வந்து போடுங்க, 2 பாலா சேர்ந்து போட்டுருலாம் சொல்ல முடியாது. அவர் ஒரு ஒன்ஸ் அந்த ராப்சர் முடிஞ்சிச்சுன்னா அது கம்ப்ளீட் ப்ராசஸ். ஏன்னா இத்தனை வருஷம் நம்மளுக்காக காத்திருந்து, 2000 வருஷம் கிட்டத்தட்ட, 2000 வருஷம் நம்மளுக்காக காத்திருந்து அவர் இவ்வளோ பொறுமையா இருக்கிறார்ல. தாமதிக்கிறார் என்று சில என்கிறபடி அப்படிலாம் வசனம் இருக்கு பாருங்க. தாமதிக்கிறார்ல, இது பண்ண நிறைய பேர் ஆயத்தமாகணும், ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நீங்களும் நானும் ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி ஆயத்தமா இல்லையே, இவ்வளவு சீரியஸா இல்லையே. இப்பதானே இந்த டீச்சிங் ஸ்கூல்ல போறோம், சீரியஸ் ஆகிறோம். நம்மளுக்காகவே நம்மள கிறிஸ்தவர்கள் பல வருஷம் சர்ச்சைக்கு போற ஆளு, ரகசிய வருகையை குறிச்சு சரியான டீச்சிங்ஸ் இல்ல, 2ஆம் வருகையை குறிச்சு தானே டீச்சிங்ஸ் இல்ல, உபத்திரகாலம் குறிச்சு தானே டீச்சிங்ஸ் இல்ல, அன்பு கிருபை அன்பு கிருபை இதுலயே எத்தனை நாள் ஓட்டுருக்கு. ஸோ ரொம்ப டீச்சிங்ஸ் இல்லாதனாலதான் அவர் தாமதிக்கிறார் நான் நம்புறேன். அவர் தாமதத்துக்கு 1000 ரீசன் இருக்கும். ஒண்ணு வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, எனக்கே இத்தனை நாள் தெளிவு இல்லாம இருக்குது. ஒரு மாசம் முன்னாடி வந்திருந்தாருன்னா நானே விடுபட்டு போயிட்டு இருக்கேன். 100% வாய்ப்பு இருந்துக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரிப்பேர்டாலாம் இல்லை பாருங்களேன். பட் இப்போ ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம். இனிமேல் வந்தா கொஞ்சம் போறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. கர்த்தர் நல்லவர். ஸோ டோர் ஒன்ஸ் அடைச்சிட்டாருன்னா அடைச்சபடிதான், அதுக்கப்புறம் இது இல்லை. ஏன்னா கிருபையின் காலகட்டம் அவங்களோட முடியுது. அதனால சொல்றேன், கிரேஸ்லாம் இப்போ உயிரோட இப்போ வாழ்ற காலகட்டத்துல நம்ம கொடுக்கப்படுது. அதனால அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கொள்ள மாதிரி கேட்டுக்கொள்றேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஜட்மெண்ட், நியாய தீர்ப்புனால அந்த விதமான சீரியஸான காரியத்துக்குள்ள போயிடும். இது எல்லாமே பைபிள்ல குறிப்பிடப்பட்ட ஒரு காரியம் தான். ஸோ பி அவர் டோர் சாத்துறதுக்கு முன்பதாகவே, அதாவது அவருடைய வருகை வரத்துக்கு முன்பதாகவே, மேக் ஷூர் தட் யூ என்டர் த ஆர்க். நோவின் பேழையில என்றான மாதிரி நீங்களும் அந்த ரகசிய வருகையில ஏற்றுக்கொள்ற அளவுக்கு உங்களை நம்ம எல்லாருமே தயார்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு உங்களை என்கரேஜ் பண்றேன். 11வது வசனம். பின்பு, அதான் நோவா காலகட்டத்துல மாதிரி தான் பாருங்க. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், இல்ல இல்ல ஆண்டவரே எங்களுக்கு கிருபையாயிரும், இல்ல இல்ல ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும், எல்லாம் ஒரே விதமான சபம் தான் பாருங்க. நம்ம பண்றதுதான் கதவு அவரு திறந்து வச்சுட்டு அவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கும் போதெல்லாம் இது வேணும் அது வேணும், எங்க ஓடுத்து பணத்துக்கு பின்னாடி ஓடுத்து, நிலத்துக்கு பின்னாடி ஓடுத்து, பொருளாதாரம் பின்னாடி ஓடுத்து, பொண்ணுக்கு பின்னாடி ஓடுத்து, ஆணுங்க பின்னாடி ஆம்பளைங்க பின்னாடி ஓடுத்து, சினிமா நடிகளுக்கு பின்னாடி ஓடுத்து, கிரிக்கெட் வீரர்கள் பின்னாடி, எல்லாத்துக்கு பின்னாடி உலகத்துக்கு பின்னாடி ஓடுறது. வந்ததுக்கு அப்புறம் ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே நான் கூட ரெடியா தான், அந்த கதையே இல்லை. அவர்கிட்ட பொய்யும் சொல்ல முடியாது பாருங்களேன். மனுஷனை ஏமாத்தலாம், அவர் ஏமாத்த முடியுமா? பாஸ்டர்களை ஏமாத்தலாம், அவர் ஏமாத்த முடியுமா பாருங்க. பின்பு மற்ற கண்ணில் என்ன சொல்றாங்களாம், அவங்க அந்த டோர் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம், ஆண்டவரே எங்களுக்கு எங்களுக்கு திறக்க வேண்டும். ஏன் இவங்க எல்லாம் ப்ரிப்பேர்டா, நாங்களும் தான் பாருங்க. ஆஹ், நாங்களும் கணிகைகள் தான், நாங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம் பாருங்க, லைட் எரிஞ்சு இருக்குது. எல்லாம் ஓகே, அணையிற மாதிரி தானே இருக்குது. அணையிலேயே ஏத்துக்கணும் இல்லையா நீங்க? எத்தனை வருஷம் சர்ச்சைக்கு போனேன், எத்தனை வருஷம் தசமம் வாங்கி கொடுத்தேன், எத்தனை வருஷம் காணிக்க போட்டேன். அந்த நாயெல்லாம் போயிடுச்சு, அவன்லாம் போயிட்டான், அவன்லாம் நேத்து வந்தவன் நேத்து தான் ரசிக்கப்பட்டான். இப்பதான் புது ஆத்துமா, அவனெல்லாம் எடுத்துக்கொண்டீங்க, என்ன எடுத்துக்கொள்ள இந்த கதையே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லுவார் அப்படிலாம் சொன்னோம்னா, உங்களை அறியேன், நீங்க யாருன்னே தெரியாதுன்னு. எவ்வளவு பெரிய, எனக்கு இதை படிக்கும்போது பயமா இருந்துச்சு. உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எங்கெல்லாம் மெய்யாகவே, இன்னும் மெய்யாகவே வரலாம். ரொம்ப சீரியஸான காட் அட்ரஸ் பண்ற விஷயம் இங்க சொல்றாரு பாருங்க. அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்படின்னு வரும்போது, நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களை அந்த இடத்துல பொருத்தி பாருங்க. பல வருஷம் உண்மை ஒத்தமா கர்த்தருக்காக பிறைப்பாடா வாழ்ந்து நல்ல கிறிஸ்துவ ஜீவன் வாழறோம். ஆனா இந்த ரகசிய வருகை குறிச்சு ரொம்ப சீரியஸா, ஃபயரா ஃபயர்ட் அப், ஐ கெட் ரெடி, எஸ் ப்ரிப்பேர்ட் லார்ட் அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. ஆனா ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, அந்த அளவிற்கு கர்த்தருடைய ரேடார்ல கிளிக் ஆகாம ரகசிய வருகையில விடுபட்டு போயிருந்தோம்னா, ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவர் ஏன் ஆண்டவர் என்ன எடுத்துக்கல, என்னையும் எடுத்துக்கோங்க ஜோம் பண்ண. ஆண்டவர் பார்த்து, நெல்சன் உன்னை அறியேன்,
மெய்யாகவே சொல்றேன்னாருன்னா, இது கேட்கும் போது சும்மா எப்படி கதி கலங்கி போது பாருங்க. நான் அதான் என் பேர் சொல்லி சொன்னேன். டக்குனு இப்ப பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட் பார்த்து உங்க பேர் சொன்னேன்னா அழுதுருவீங்க உட்காந்து. நீங்களே உங்க பேர் சொல்லி சும்மா சொல்லி பாருங்க. நெல்சன் உன்னை அறியன் அப்படின்னு ஏசா உங்க பேர் சொல்லி அது கேட்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்களேன். ஐயோ, அப்படியே பயந்து நடுக்கமாகுதா? அது இருக்கணும். அதுதான் உங்களை வந்து கர்த்தரோட ரொம்ப கிட்ட சேர்க்கும். எவ்வளவு டஃப்பா, எவ்வளவு ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த விதமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் நம்மளை பார்த்து இத்தனை வருஷம் நம்ம ஆராதிக்கிறோம். ஏசப்பா நல்லவர் வல்லவர்னு ஆராதிக்கிறோம். ஆண்டவர் பார்த்து இன்னும் உன்னை அறியேன். ஏன்னா உனக்கு தேவையான உங்ககிட்ட இல்லை. எங்க எங்க என்ன எங்க லேம்ப் எடுத்துட்டு வந்துட்டேன், நல்ல கல்யாண ட்ரெஸ் போட்டுக்கிறேன், என்ன எங்க தேவையானது அதுதானே. ஆத்மாவை ரெடியா தயாரப்படுத்திடுமே. நான் நேத்து வரைக்கும் நல்லா இருந்தேன், இன்னைக்கு பாவம் பண்றேன், நாளைக்கு நல்லா இருக்கிறேன், நாளைக்கு பாவம் பண்றேன், இப்படி வர அப்படி போற ஆசிலேட் ஆயின்னு இருக்கிறேன். என்ன கதை இது? பெண்டுலமா நீ எப்படியும் அப்படியே போயின்னு இருக்கிறதுக்கு பாருங்களேன். இந்த மாதிரி அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாம இருக்கிறது. இந்த பக்கம் ஒரு மாதிரி, அந்த பக்கம் ஒரு மாதிரி, மாஸ்க் உலகத்துக்கு ஒரு மாதிரி, மற்றவர்களுக்கு ஒரு மாதிரி, சர்ச்சில் ஒரு நடிப்பு, வெளியே ஒரு நடிப்பு, நண்பர்களோட ஒரு மாதிரி, சபையில ஒரு மாதிரி, ஊழியக்காரங்கிட்ட ஒரு வேஷம், விசுவாசங்கிட்ட ஒரு வேஷம், ஊழியக்காரங்கிட்ட ஒரு வேஷம், ஆஃபீஸ்ல ஒரு வேஷம், ஊழியக்காரங்கிட்ட ஒரு வேஷம், ஸ்கூல் காலேஜ்ல ஒரு வேஷம். இந்த மாதிரி ஆசிலேட் ஆகினே இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஆண்டவர் ரொம்ப பாருங்க வசனம் சொல்லுது. அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்காத, வாந்தி பண்ணி போடுவேன்றாரு. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வாந்தி தான். ஆண்டவர் உலகத்தை படைத்த சர்வ சிருஷ்டி கர்த்தர் என்னை பார்த்து, ஆண்டவரே என் நெத்தியில அப்பான்னா நீ யாருன்னு தெரியாது, யாரா நீ அப்படின்னு கேட்டாருன்னா எப்படி இருக்கும் எனக்கு யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்துச்சு எனக்கு படிக்கும்போது. எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு. 25:13 கடைசியா படிச்சு முடிக்கலாம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இந்த நாளுடைய மெயின் இதுவே அப்கிரேட், அதாவது சின்சியாரிட்டி இன் வெயிட்டிங் இல்லையா? சின்சியாரிட்டி இன் வெயிட்டிங், விழித்திருந்து காத்திருந்து, விழித்திருந்து காத்திருங்கள் அப்படி சொல்றேன். ஏன்னா மனுஷகுமாரன் வரும் டைம் லைன் இல்ல, ஒரு சீசன் இல்ல, டே ஆர் ஹார் தான் தெரியாது. எந்த நாளில் கர்த்தர் வருவான்னு நமக்கு தெரியாது. இந்த ஹார்ல 12:50 வருவார், நம்ம அந்த ஹார் அந்த கணக்கு தெரியாது. ஆனா சீசன் தெரியும். இந்த காலம் தான், எந்த காலகட்டத்துல கர்த்தர் வருவாரு, இந்த காலகட்டம் தான். நான் விசுவாசிக்கிறேன் நம்ம உயிரோடு இருக்கிற இந்த நாட்கள்ல வருவாரு. இயற்கை மரணம் அதுக்குள்ள நம்மளுக்கு வந்துச்சுன்னா ஓகே, அது வேற இது இல்லைங்க. உயிரோட தான் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம உயிரோட இருக்கிற நாட்கள்ல வெகு சீக்கிரத்துல லெஸ் தென் 10 இயர்ஸ், சாரி 5 to 8 இயர்ஸ்க்குள்ள அவர் வர அதிக வாய்ப்புகள் இருக்குது. பைபிள் சொல்ற தீர்க்க தரிசனம் எல்லாமே உலக ரீதியாக நிறைய நிறைவேறி கொண்டிருக்கிறது. இனிமேல் லெத்தாச்சிக்கா இருக்க டைமே இல்லை. விழுத்திருங்கள், பி அலர்ட், பி வெரி வெரி அலர்ட், பி சின்சியர். அதுக்கு தான் இந்த தீமே இருக்குது. பி சின்சியர், பி சின்சியர் இன் வெயிட்டிங். காத்திருத்தல, கர்த்தருடைய வருகை காத்திருத்தல ரொம்ப சின்சியரா இருங்க. டெய்லி அந்த லார்ட்ஸ் பிரேயர், அந்த மாடல் பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் வருவாரா, சீக்கிரம் வாங்கப்பா, சீக்கிரம் உங்களோட வருகை வரட்டும், சீக்கிரம் என்ன தயார்படுத்தி கொண்டு இருக்கிறேன், நீங்க வாங்க, என்ன சீக்கிரம் என்ன தயார்படுத்துங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஆவியானவர் எனக்கு உறுதுணையா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ராசஸ்ல இருக்கு நம்ம ரெடியா இருக்கலாம். டோன்ட் டேக் கிரேஸ் ஃபார் கிராண்டட். ஓகேவா? கிருபையை வந்து போக்கடிச்சுக்கொள்ள வேணாம். அந்த கிருபையை அணைத்து கொண்டு எம்ப்ரேஸ் பண்ணி அப்பாவுடைய முகத்துல சிரிப்பை வரக்கூடிய வைக்க அளவுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு பிரயாசப்படலாம், முயற்சிக்கலாம். முயற்சி திருவணியாகும். ஓகேவா? ஏன்னா ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்னு வசனம் சொல்லுது. அதனால ரட்சிப்பு வந்து இட்ஸ் நாட் ஒன் டே டீல். ஓகேவா? ஒன் டே துவங்குது. ஓகேவா? விசுவாசத்தினால ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் அப்படி அப்படியே ரட்சிப்பு ஸ்டார்ட் ஆகுது. நிறைவேறதுக்கு வந்து பெரிய மெனக்கடல் தேவைப்படுது. மெயினா காட் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவை. அப்பா முகத்துல சிரிப்பு அடிக்கடி போடுற வேலையை நம்ம எல்லாருமே பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். டெய்லி கான்ஸ்டன்டா இதை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு நான் சொல்லி நம்புறேன். ஒரு சில நம்ம பிக்சர்ஸ் பார்க்கலாம். இந்த பிக்சர்ஸ்லாம் உங்க மைண்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் ஆகும்னு என்கிற நம்பிக்கையில் நான் இதை எல்லாம் போடுறேன். ஸோ எஸ், இதை பாருங்க, இந்த கோட் வந்து என்ன ஆடே குளிச்சு பாருங்க. மரணத்தை விட ஆபத்தானது ரகசிய வருகையில் கைவிடப்படுவது என இதை கேட்கும் போதே பயமா இருந்துச்சு. எஸ். இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி இருக்கலாம். என்ன கேள்வி அப்படின்னா, பி ப்ரிப்பேர்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். எப்படி பிரதர், லைக் ஹவு ஹவு சின்சியர், சின்சியர்ன்றீங்க, எந்த மாதிரி ஒரு சின்சியர்? எங்களுக்கு ஒரு சின்ன புரியுற மாதிரி ஒரு உதாரணம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த உதாரணம் வந்து சொல்ல, அந்த உதாரணத்தை வந்து நான் ஸ்கிரீன்ல இப்போ ஒரு பிக்சரா போட்டு காட்ட போறேன். அந்த பிக்சர் வந்து நல்லா இது வரைக்கும் எதை தெரியுங்களோ இல்லையோ அந்த பிக்சர் நல்லா ஸ்ட்ராங்கா உங்களுடைய மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும் மாதிரி தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஸ்கிரீன்ல ஒரு பிக்சர் போட போறேன். இவர் என்னதான் பாருங்களேன், இவர் என்னதான் பண்றாருங்க. இவர் எங்கன்னா பாத்துக்கிறீங்களா? அன்மியூட் பண்ணி யாருன்னா சொல்றீங்களா? யார் இவரு, என்ன பண்ணுகிறாரு? மூச்சு முகர எதுவுமே தெரியல, என்னதான் பண்ணுகிறாரு? யார் இவரு? சோல்ஜர். எஸ். யார் யார் சொன்னா?
சதீஷா, ஓகே ஓகே. எஸ் எஸ். ம். சோல்ஜருங்க. பாத்தீங்களா? ஏன் அவரை பாக்குறது என்ன பண்றா, யாரா என்ன ஆகுதுன்னு தெரியல. இது இருட்டாகுதுன்னா சோல்ஜருடைய வேலை ராப்பகல் எதுவுமே பார்க்காம அவருடைய டியூட்டிய, கொடுக்கப்பட்ட பொறுப்பை, ரோலை கச்சிதமா சும்மா கன்னா செஞ்சுருக்கிறாரு. கன்னு வச்சுன்னு உட்காந்துக்கிறாரு காடுகள் மத்தியில. அவருக்கு சாதகமான, அவருக்கு ஏற்றாறு போல எந்த விதமான சூழ்நிலையும் இல்லை. நைட்டு நேரம், நைட்டு நேரம் என்னதான் இதெல்லாம் நைட்டு விஷன், அந்த நைட்ல பார்வை தெரியக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு இது போட்டிருக்காரா தெரியல. தேவையான எல்லாவற்றும் எக்யூப்டா தயாரா காத்திருக்கிறாரு பாருங்களேன். ஒரு வசனம் படிக்கலாமா? 2 தீமோத்தேயு 2:4. 2 தீமோத்தேயு 2:4. அது போலதான் நம்ம காத்துக்கணும்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுதுங்க. ஏதோ ஒரு குத்து மதிப்பா ஒரு பிக்சர் எடுத்து உள்ள நான் இப்போ போட்ட பிக்சர் வந்து பைபிள் சார்ந்த ஒரு பிக்சர் என்பதனால அந்த பிக்சரை சீரியஸா எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து உங்களுக்கு சும்மா வெளிச்சத்துல இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவக சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனா இருக்கும்படி, அண்டர்லைன் த வேர்டு, ஏற்றவனா இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். யாரு மாதிரி ஃபயர்டா, யாரு மாதிரி பிரதர் சின்சியரா வெயிட் பண்ணனா, இந்த ஸ்கிரீன்ல தெரிறாருல அவர் மாதிரி தான். நைட்ல பைனாகுலர் வச்சு பாத்துக்கிறாரு, எப்ப வருவார் ஆண்டவர். இவர் எதுக்கு பாத்துக்கிறாருன்னா, எவன் எனிமி எப்ப வருவான், எப்ப நம்மள அட்டாக் பண்ண வருவாங்க, நம்ம எப்படி அட்டாக் பண்ணலாம். ஏன்னா தே ஆர் ரெடி. பவுல் இதுதான் எழுதுறாரு தீமோத்தேயுக்கு. 2 தீமோத்தேயு 2:4. இதோ பாருப்பா, ஒரு சோல்ஜரு என்ன பண்ணுவான் அப்படின்னா, சும்மா அவன் வந்து அவனை அழைத்தவருக்கு, இப்ப நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம், நம்ம ஒரு சோல்ஜர் மாதிரி நம்மை அழைத்த சேவகம் எழுதி கொண்டவனுக்குன்னா காடுக்கு, ஓகேவா? காடு, காடுக்கு, கர்த்தருக்கு ஏற்றவனா இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். பக்கத்துல இருந்தா பார்த்து சொல்லுங்க. பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ளாதே. இல்ல சிம்பிளா சொல்லுங்க, சிக்கிக்காத. வேலையில செக்கு வைப்பான். ஏன்னா எங்க அச்சம் எங்க விழுவோன்னு தெரியும். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் சொல்றேன். இந்த கம்பல்சரி ஒர்க் சண்டே பிஜேபி ஆட்சிக்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஆன்லைன்ல போட்டோம், டேட்டா இருக்குது நம்ம கிட்ட. கம்பல்சரி இவ்வளவு இந்த அளவுக்கு ப்ரெஷர் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கலாம், அது மாதிரி நிறைய இருக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க வந்து ரொம்ப வயசு, எங்க எச்சா எப்படி லாக் பண்ணணும். ஏன்னா டப்பு எங்க இல்லாதப்பட்டவன் என்ன பண்ணுவான், சண்டே இல்லைன்னா கிளம்பு, நீங்க போனா இன்னொரு ஆள் இந்த வேலைக்கு வருவானா, நம்ம பயந்து என்ன பண்ணுவான், ஆண்டவருக்கு அடுக்கிற அவரு ஓரம் ஆண்டவர் புரிஞ்சுப்பார் ஆகட்டும்ட்டு எங்க லாக் பண்ணுவான். சர்ச்சுக்கே உங்களை வர விடாத அளவுக்கு, முடிஞ்ச அளவுக்கு அவன் உங்களை தடை பண்றதுக்கு எந்தெந்த வேலையை செய்வானோ அவங்க செய்வான். ஏன்னா நீங்க சர்ச்சுக்கு வந்தா பரலோக ஸ்ட்ரெயிட்டா போயிட வாய்ப்புகள் கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் போறீங்களா போலியா, நீங்க வார்த்தை கேட்டு கீழ்ப்பஞ்சாதான். அந்த வாய்ப்பையே கிரியேட் பண்ண முடியாத அளவுக்கு வார்த்தையை தடை பண்றான் பாருங்க. அப்ப அவன் எவ்வளவு கண்ணிங்கா இருக்கிறான்னு யோசிச்சு பாருங்க பிசாசு. சோ இந்த ஆட்சியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இது கம்பல்சரி அது எடுத்துட்டு வராங்க. நிறைய கம்பெனிஸ்ல இது ஐடி ஆஃபீஸ்ல நிறைய வந்துச்சுன்னு கேள்விப்படுறோம். சோ இது ஏன் இவ்வளவு நடக்குது அப்படின்னா, சிக்கிக்கொள்ள வைக்கிறாங்க. சிக்கிக்கொள்ள வைக்கிறாங்க. நீங்க வந்து சிக்கிக்கொள்றதுக்கு தான் ஆட்சி உட்பட நிறைய காரியங்கள் ஏற்படுது. கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு செக் பாயிண்ட் அது. சோ நீங்க சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. யார மாதிரி பிரதர் இருக்கணும் அப்படின்னா, நான் ஸ்கிரீன்ல ஆல்ரெடி போட்ட மாதிரி யார மாதிரி இருக்கணும், ஒரு சோல்ஜர் மாதிரி. எந்த விதமான ஒரு தாகத்தோடு, எந்த விதமான ஒரு காத்திருத்தல் தன்மை வேணும் அப்படின்னா, போர் வந்தா பாத்துக்கலாம் அப்படிலாம் இல்ல. இது பாருங்க இங்கிலீஷ்ல, நோ சோல்ஜர் இன் ஆக்டிவ் சர்வீஸ் என்டாங்கிள்ஸ் himself in the affairs of everyday life. என்டாங்கிள்ஸ்லாம் என்ன தெரியுமா, இதுல வந்து சிக்கிக்கொள்ள மாட்டானுங்க. இதுல என்டாங்கிள்னா சோக் பண்றது, தொண்டையை அப்படியே பிடிச்சி நெருக்கிறது. தன்னைத்தானே ஒரு பிழைப்பு கருத்து அலுவல்களில் போட்டு தொண்டையை நெரிக்க மாட்டான். அதுதான் இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அழகா இருந்துச்சு. அதனால தான் இந்த பிக்சர் எடுத்தேன். No soldier in active service entangles himself in the affairs of everyday life so that he may please the one who enlisted him as a soldier. அதாவது please the one அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதாவது நான் ஸ்டார்டிங்ல சொன்ன, லாஸ்ட்ல சொன்ன மாதிரி, அப்பாவுடைய முகத்துல சிரிப்பை வர வைக்கக்கூடிய அளவிற்கு நம்ம வேலைகளை செய்யணும். அதாவது நம்ம பண்ற ஒவ்வொரு காரியமும் ஏசப்பாவை மகிழ்விப்பதற்காக இருக்க வேணும். நான் ஒரு விஷயம் செய்யறேன், ஒரு வார்த்தையை பிரசன்ட் பண்றேன், ஒரு வேலை செய்யறேன், அப்பா முகத்தில் சிரிப்பு இருக்குமா, அது மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. நான் செய்யற இந்த ஒரு காரியம் நிச்சயமா ஏசப்பாவுடைய முகத்துல சிரிப்பு வர வைக்க போகிறது, அதனால செய்யப்படாதான். இங்கிலீஷ்ல பாருங்க. so that he may please the one who enlisted him as a soldier. டேய், நீ எல்லாம் ஒரு சோல்ஜர்னு சொல்லிட்டு 1000 பேர்ல 10 பேர் தான் எடுக்கணும்னாங்க, அந்த 10ல உன் பேர் போட்டேன் பாத்தியா, என்ன அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லாதபடிக்கு, 10ல அது மாதிரி 1000த்துல அந்த 10 அடிக்க சொன்னாங்க, அந்த 10ல உன் பேரை போட்டேன், பெருமையா மாறு தட்டிக்கிற அளவுக்கு
ஏசப்பா இருப்பாரா? அதுதான் enlisted him as soldier. He may please the one who enlisted him as a soldier. நம்ம எல்லாருமே உலகம் ஃபுல்லா நிறைய ஆத்துமாக்கள் இருக்குது. ஆனா நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு இத்தனை பேர் நம்மளை விட பரிசுத்தமான ஆள்லாம் உலகத்துல இருக்கிறாங்க. கர்த்தரே அறியாம கொஞ்சம் டீசெண்டாவே இருக்கிறாங்க. நல்ல மக்கள்லாம் இருக்கிறாங்க. அதன் மத்தியில நம்மள அவர் என்லிஸ்ட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நம்மள தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. அப்போ நம்ம திருப்பி திருப்பி பழைப்ப கடுத்த அலுவலகங்களில் போயிட்டு சிக்கி கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே அப்ப நீ தெரியவே தெரியாது யார் நீ அப்படின்னு சொல்ற அதிக வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையா இருக்கு. மெயினா நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ஒரு சோல்ஜர் மாதிரி ப்ளீஸ் பண்ணணும். யார? ஏசப்பாவை ப்ளீஸ் பண்ற ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம வாழும்போது நிச்சயமா நம்ம பெரிய காரியங்களை கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில செய்வாரு. உலகத்துல வாழ போற சொச்ச நாட்கள் ஆசீர்வாதமா தான் வாழுவோம். மாற்று கருத்தே கிடையாது. கர்த்தருக்காக வைராக்கியமாகின்றவர்களை ஒருபோதும் அவர் தலகுனிய விட மாட்டார். நம்பர் ஒன். நம்பர் டூ, அவர் வந்து விட்டு கொடுக்க மாட்டாரு. பெரிய காரியம் நமக்காக செய்வார். ஸோ நம்மளுடைய ரோல் என்ன? சோல்ஜர். நம்மளுடைய டியூட்டி என்ன? ப்ளீசிங் காட். ஓகே, கர்த்தரை பிரியப்படுத்துறது, கர்த்தரை கர்த்தருடைய முகத்தில் சிரிப்பை எடுத்துட்டு வர்றதுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் நீங்க செய்ய போறீங்கன்னு சொல்ல நீங்க உங்க அப்பாக்கு ஏசப்பாக்கு நீங்க கணக்கு கொடுங்க. ஜெபத்துல உறுதியா தடுத்துருங்க. மெயினா காலம் சமீபமா இருக்கிறது. நாட்கள் ரொம்ப ரொம்ப சீக்கிரம் வரும்போது எப்ப வேணா வரலாம். நீங்க கூட வந்தாருன்னா ஸ்தோத்திரம். எல்லாருமே எடுத்துக்கொள்ள போறதுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். கர்த்தர் நல்லவர். உங்களிடம் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த பிக்சரை ஸ்கிரீன்ல இந்த போட்டோ இல்லையா, அந்த லேம்ப் பிக்சர் இருக்கு இல்லையா, ரொம்ப சீரியஸா எடுத்துக்கோங்க. அந்த புத்தி உள்ள கன்னிகைகள் லிஸ்ட்ல நம்ம வர போறோமா, இல்ல புத்தி இல்லாத கன்னிகைகள் லிஸ்ட்ல வர போறோமான்றது வந்து உங்ககிட்ட தான் இருக்கு. அது உங்களுக்கும் கர்த்தருக்கும். யாரு எதுல போக போறான்னு யாருக்குமே தெரியாது. அது வந்து ராப்சர் அந்த ரகசிய வரைக்கும் வரும்போது விடுபட்ட போனவங்களுக்கு தான் தெரியும். ஐயையோ, நம்ம தான் போயிட்டோம், நம்ம தான் விடுபட்டோம், அவங்க எல்லாருமே போயிட்டாங்க, நம்ம பண்ண பெரிய தப்பு, செய்ய வேண்டிய டைம்ல செய்யல, ஸ்டே ரெடி, பி ப்ரிப்பேர். ப்ரிப்பேர் ஆகிற டைம்ல ப்ரிப்பேர் ஆகல, அப்புறம் பார்த்துக்கலாம் ஆகட்டும் அப்படின்னு நினைச்சேன், அதுக்குள்ள வந்துட்டாரே அப்படின்ற மாதிரி. ஸோ போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணி ஒரு பிரச்சனை மேல இப்பத்துல இருந்து நம்ம ரெடி ஆகலாம், ப்ரிப்பேர் ஆகலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ்.